கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த வசனத்தை தியானம் செய்து கர்த்தர் நம்மில் மகிமைப்பட போகிறார். ஆமென். உற்சாகம் வைத்து வாசிக்க பார்க்கலாம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நீ தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. ஆமென் சொல்லலாம் மாட்டீங்களா? நீ தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. தேவன் உன்னை மறக்கவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசினார். எப்படி பேசினார்னா, நீ தேவனால் மறக்கப்படுவது இல்லை. இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்போது எந்த வசனம் சொல்றாருன்னா, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென். அப்போ அந்த அடைக்கலான் குருவிகளையே தேவன் மறக்கல. அதை காட்டிலும் நல்ல கவனிங்க, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் வாசி 7 வசனம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? ஆமென். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். தேவனையும் மனிதனையும் பிரித்தது எது என்றால் பயம். ஏதேன் தோட்டத்தில் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆதாம் ஓடி ஒளிந்து கொண்டான். ஆனால் இன்றைக்கு பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நம்முடைய இருதயத்துக்குள்ள அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிலும் குறிப்பாக இன்னைக்கு உயிர்கொல்லி நோய், கடங்கார என்கின்ற அந்த ஒரு சம்பவம் இன்றைக்கு அநேக பேர் இன்னைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு பயங்கரமாக இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய தேவன் சொல்றார், உன்னை யார் பயப்பட சொன்னது? உன்னை யார் பயப்பட சொன்னது? இப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீ மனமகிழ்ச்சியா இருப்பதற்காக படைக்கப்பட்டவன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ள சந்தோஷமாய் சமாதானத்தோட மனமகிழ்ச்சியோடு இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் நாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு உனக்கு பயப்படுற? யார் உனக்கு பயப்பட சொன்னது? ஆமென். தேவன் உன்னை மறக்கல. ஏன்னா என்னால் எதுவுமே முடியாது, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து என்னால் விடுதலையாக முடியலையேன்னு சொல்லி இன்றைக்கு அநேக பேர் கலங்கி கொண்டிருக்கலாம். உள்ளுக்குள்ளே பயம் இருக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன்னை பயப்பட சொல்லி யார் சொன்னது? உனக்கு பயப்படுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நீ கலிகூற வேண்டும், மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னை படைத்தவர் நான், உன்னை சிருஷ்டித்தவர் நான். ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் இங்கே சொல்றாரு, இன்னைக்கு எத்தனை பேர் பயந்து இருக்கிற? எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கிற? நான் அன்பா சொல்றேன், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன பொருள்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு கவுண்டிங் தெரியும். ஆமேனா? இப்போது ஒரு 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 சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பொருள் வாங்க போகிறீங்க. என்னென்ன பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருளுடைய பில்லு, அப்புறம் அந்த பொருளுக்கு குறித்தின எல்லா காரியங்களும் உங்கள் கையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, வெளியே வரும்போது இந்த பாருங்கள் பில் இருக்குது, இத்தனை கவுண்டிங் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் வாங்கிடுது எங்களுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஆமேனா? ஆக கவுண்டிங் தெரிஞ்சதுன்னா, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது உங்களுடையது. ஆமேனா? இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் கவுண்டிங் கொடுத்துட்டு அப்புறம் சர்ச்சை விட்டு வெளியே போ. சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது ஒவ்வொருத்தரும் உங்கள் தலையில் இருக்கிற முடியினுடைய கவுண்டிங்கை எனக்கு கொடுக்கணும். நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய ஊழியக்காரன். உன் கவுண்டிங் உனக்கு தெரிஞ்சதுன்னா, உன் பொருளினுடைய கவுண்டிங் உனக்கு தெரிஞ்சதுன்னா அது உன்னுடையது. உனக்கு பில்லு வச்சிருக்கிற. இப்போ ஆர்சி புக் இருக்குது, பைக்குக்கு ஆர்சி புக் இருக்குது, வண்டிக்கு வாகனங்களுக்கு ஆர்சி புக் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் பில் இருக்குது, புக் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த புக்கை வச்சு இது என்னுடையது எப்படி சொல்கிறேன்? இந்த பாருங்க, அடையாளம் சொல்லுவேன். இந்த அடையாளம்லாம் இருக்குது, இது என்னுடையது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சும்மா பயந்துக்குன்னு கவலைப்பட்டுக்குன்னு வேதனைப்பட்டுன்னு உட்காரத்துக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது?
இல்லை ஆண்டவரே எனக்கு யான் பிரச்சனை இப்படி என்னுடையது அப்படி என்னுடையது அப்படின்னு கணக்கு பண்ணணும்னா நீ பொய்யன், நீ திருடன். எப்படி சொல்ற? உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் யான் கவுண்டிங்கில் இருக்கு. அப்பனா நீ சரியான கல்லுங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறையா? கையை தட்ட வேண்டாமா? தபார் நான் உன்னை மறக்கல. நீ கெட்டு போகும்படி நான் உன்னை விடல. நீ என்னை விட்டு தூரம் போனாலும் நான் உன்னை மறக்கல. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு. இப்போ நான் சொல்றேன், நீ சர்ச்சை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி, ஆராதனை முடிஞ்சு சர்ச்சை விட்டு வெளியே போச்சுன்னா மன மகிழ்ச்சியோட என் தேவன் என்னை மறக்கவில்லை, நான் கெட்டு போகுவது இல்லை, என் தேவனை நான் முகமுகமாய் தரிசிப்பேன், என் தேவன் என் தகப்பன் என்ற மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட உன் உயிரை இந்த சபையில் வச்சுட்டு தான் நீ போகணும். இது தேவனுடைய சபை. அதை விட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனை, என் வேதனை இப்படி, என் கண்ணீர் இப்படி, என் பிரச்சனை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி வேதனையோட போனனா உன் தலைமுடியை எண்ணி எனக்கு கவுண்டிங் கொடுத்துட்டு போ. அப்படின்லாம் பூச்சி கட்டி போட்டுருவேன். ஆமென். இப்போ நான் என்ன கேட்குறேன், உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் வாரண்டி கார்டு வச்சிருக்கிற, அந்த வாரண்டி கார்டில் என்னென்னலாம் இருக்குன்னுலாம் உள்ளே எழுதி வச்சிருக்கிற இல்லையா? எல்லாருக்கும் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? டாக்குமெண்ட் தான் செல்லும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஆண்டவர் இப்போ டாக்குமெண்ட்டோட கையில் வச்சிருக்கிறாரு. உன்னுடைய பைக்கை பற்றின அத்தனை டீட்டெயில்ஸ் அந்த புக்கில் இருக்குது. உதாரணத்துக்கு வச்சுங்க, அந்த புக்கு தான் அந்த புக்கு கையில் வச்சு அந்த அடையாளத்தை கரெக்டாக சொல்லுவார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே என் தேவன் என்னை அறிந்தார். என் தாயின் கருவிலே என் அவயவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் உருவேற்படும் நாளை அவர் புத்தகத்திலே எழுதி வைத்திருந்தார். இந்த சரீரத்தோட டாக்குமெண்ட் என் தேவன் வைத்திருக்கிறார். நான் தேவனுடையவன். ஆமென். உன் தலையிலெல்லாம் மயிரெல்லாம் எண்ணெய், உன் தலையில் இருக்கிற நீ என்ன பண்ண தெரியுமா? உன் தலை முடித்தானே, இந்த முடி விழுந்து போச்சு, உதிர்துன்னு அசால்ட்டாக போயிடுவேன். என் கர்த்தரதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ அவருடையவன். டாக்குமெண்ட் அவர் கையில் இருக்கு. பேப்பர் தான் செல்லும். இல்லை இது என்னதுங்க, இது உண்டே, பேப்பரை கொடு. சில பேர் புடுங்குவான், இது ஏன் பொருள்னு. இவன் பேப்பரை கையில் வச்சிருப்பான். இப்போ ஏசு ராஜா பேப்பரை கையில் வச்சுன்னு சொல்றாரு, தேவன் பேப்பரை கையில் வச்சுன்னு சொல்றாரு. இப்போ நான் சொல்றேன், உன்னுடைய ஹார்ட் எவ்வளோ அளவு சொல்லிட்டு போ. இது யான் உடம்பு யான் வாழ்க்கைன்னு சொல்றல, டாக்குமெண்ட் தான் செல்லும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவன், நான் உன்னை மறக்கல. உன்னை வேதனையோட, கண்ணீரோட, துன்பத்தோட, சாபத்தோட, பாவத்தோட விட ஒருபோது நான் நினைப்பதே இல்லை. நான் உன்னை மறக்கவில்லை. ஏன்னா உன்னை பற்றின டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது. எந்த ஒரு செயலையும் நான் செய்வதற்கு நாம் சிந்திக்க வேண்டும். நான் உருவாவதற்கு என்னை யார் சிந்தித்தது? ஒரு செயலை நம்ம செய்யறோம்னாக்கா சிந்திக்க வேண்டும். முதல்ல பிளானிங் வரணும். இதை இப்படி செய்ய போற டாக்குமெண்ட் வரணும் முதல்ல உள்ள. அப்படியானால் நான் உருவாவதற்கு என் கர்த்தர் அவருடைய புத்தகத்தில் எழுதினார். அவர் எழுதினதுனால நான் உருவானேன். எல்லாருமே சொல்லுவோமா, என் தாயின் கருவில் அவர் என்னை உருவாக்கினார். 139வது சங்கீதம் எடுத்து கொஞ்சம் வேகமாக வாசிக்க பார்க்கலாம். 139வது சங்கீதத்தில் ஆண்டவர் அந்த டாக்குமெண்ட் நம்ம கிட்ட காட்டுறாரு. வாசிங்க போல. எங்கிருந்து வாசிக்கணும் தெரியுமா? 14 வாசிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. துதி என்றால் மனமகிழ்ச்சி. யார் யாருக்கெல்லாம் மனமகிழ்ச்சி இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் துதிக்க முடியும். தேவன் சொல்றாரு, நான் உன்னை மறக்கல, உன் தேவைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை துதித்தேன். நானே சர்வ வல்லமை உள்ளவர், உன் மேல அன்பா இருக்கிறவர் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்காகத்தான் உன்னை நான் உருவாக்கினேன், உன்னை சிருஷ்டித்தேன். இதை தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். ஆமென். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். எது தெரியணும்? ஆத்துமாவுக்கு நன்றா தெரியணும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. பிரசங்கியின் புத்தகத்துல வாசிக்கும் போது தாயின் கருவில எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்று நீ அறிவாயோ? அப்புறம் எதுக்கு கவலைப்பட்டு உட்காந்துங்கிற? உன் இருதயம் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் பூரிக்கப்பட்டு இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கலிகூற கடவும் என்கின்ற அந்த சந்தோஷத்துக்காகத்தான் உன்னையும் என்னையும் படைத்தார். அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னைக்கு உனக்கு பிரச்சனை? இந்த உடம்பு, இந்த சரீரத்தை, இந்த ஜீவனத்தை உருவாக்குது நீ எதனா பிரயாசப்பட்டையா? நான் உன்னை மறக்கலை.
தேவன் சொல்றார், நான் உன்னை மறக்கல. தொடர்ந்து வாசிக்கலாம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டு. இன்னைக்கு வரைக்கும் தாயின் கர்ப்பத்தில் எப்படா உயிர் ஸ்பார்க் ஆகுதுன்னு இன்னைக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் இருக்கிறவங்களாம் அப்படி மெர்சலாய் போய் நிற்கிறான். எப்படி உயிர் உருவாகிறது? அதுலேயும் அந்த கருவில் முதல்ல உருவாகிறது என்ன தெரியுமா? ஹார்ட், இதயம், ஆத்துமா. இதயம் தான் ஃபஸ்ட்டு உருவாகும், அப்புறம் தான் கண்ணு வரும். இதயம் ரெண்டாவது கண்ணு. ஏன்னா இதயத்துக்கு கண்ணுக்கு கனெக்ட் இருக்கு. ஆத்துமா, நல்லா கவனிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? இப்ப தேவன் டாக்குமெண்ட்டை காட்டுறாரு. நீ என்னுடையவன், நான் உன்னை மறக்கல. உன்னை பத்தின டீட்டெயில் என் புக்கில் நான் வச்சிருக்கிறேன். ஆர்சி புக்கு, என் ஆர்சி புக்கு, என் ஆர்சி புக்கல்ல, என் ஜீவனத்தை குறித்த ஆர்சி புக்கு அவர்கள் இருக்கு. அப்பனா நான் யாருடையவன்? ஆமென். அப்புறம் எதுக்கு யா பயம்? ஏன் கலக்கம்? உன் தேவன் உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? என் புக்கு நான் வச்சிருக்கிறேன், உன்னை பற்றின டீட்டெயில் நான் வச்சிருக்கிறேன். நீ எப்படி மறக்கலாம்? நீ எப்படி பயப்படலாம்? கர்த்தர் சொல்றாரு, உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் என் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவேன். நீ பொய்யன். அப்பா இது உங்கள் பிரச்சனை. ஆமேனா? என் பிரச்சனை உங்கள் பிரச்சனை. என்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விட்டேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் யாராகிலும் போயிட்டு தேவனை துதிக்காம, தேவன் என் ரட்சகராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்ற சந்தோஷத்தில் கம்பீரிக்காம நீ அழுதனா, ஒழுங்கா உன் தலைமுடி கவுண்டிங் கொடுத்துட்டு போ. உன் தலைமுடி கவுண்டிங் கொடுத்துட்டு அவள் போய் அழு. ஆம்பளைங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிற, உன் மீசா தாடி மொத்த கவுண்ட் பண்ணு. ஆமே. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாத. உன் தலையில் உள்ள முடிய உன்னால் என்ன முடியும்னா போய் கவலைப்படு. என்னால் முடியல, உன்னால் என்ன முடியும்? என் தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாது தான். என் தேவனாலே சொல்லுங்க, என் தேவனாலே எல்லாம் கூடும். என் தேவனாலே. இப்போ டாக்குமெண்ட்டை கையில் வச்சுன்னு கேட்குறாரு, நீ என்னுடையவன், நான் உன்னை மறக்கல. தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கல. ஏன் மறக்கல? எதுக்காக மறக்கல? அவர் எப்பொழுதுலேருந்து என்னை நினைவில் வச்சிருக்கிறாரு. எப்பொழுதுலேருந்து அவர் என்னை நினைவில் வைத்திருக்கிறார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே. கடற்கன்னு ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். எப்போதுலேருந்து அவருடைய நினைவில் நான் இருக்கிறேன். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம், எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம், அதுல 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. எப்ப தெரிஞ்சுக்கினாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? உலகமே உண்டாகல, உலகம் உண்டாகல, காணும் யாவும் அப்போதில்லை. உலகம் உண்டாகல, காணும் யாவும் அப்போதில்லை. நான் மட்டும் உருவாகி இருந்தேன், இயேசுவும் சிந்தையினில் இருந்தேன். ஆமெனா? எங்க இருந்தேன்? அவருடைய சிந்தனையில இருந்தேன். ஆமென் சொல்லுவோமா? எதற்காக தேவன் நம்மை உருவாக்கினார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. எதற்காக? மன மகிழ்ச்சிக்காக. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 29 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன், நல்லா கவனிங்க, எப்ப தெரியுமா? தம்முடைய குமாரன். கவனிங்கப்பா, குமாரன் என்ன? தேவன் ஒருவரே. என்னைக்கு மனுஷனை தேவன் நினைச்சாரோ அன்னைக்கே கிறிஸ்து அடிக்கப்பட்டார். ஏனென்றால் தேவன் பரிபூரணர், சம்பூரணர். அவர் குறைவற்றவர்னே சொல்லக்கூடாது, பூரணர். அவருக்கு முன்பதாக எதுவுமே உருவாகாது. உருவானா அது அப்படியே ஸ்டெபிளைஸா நின்றுடும். அது ஏங்காது, இருக்காது. தேவனுக்கும் இருக்காது. அப்போ எல்லாம் இருக்கணும்னா தேவன் அடிக்கப்பட வேண்டும், குமாரன் அப்பாவின் சித்தம் செய்ய வேண்டும். அப்போ தேவன் என்னை நினைத்தார், வார்த்தையாகிய குமாரன் அடிக்கப்பட்டார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர். இந்த சகோதரர் என்பது தான் அப்பா. ஏனென்றால் கிறிஸ்து முதற் பேர் ஆனவர். அவருக்குள் என்னை தெரிந்து கொண்டார். அப்போ அநேக சகோதரருக்குள்ளே. அப்போ என்னைக்கு தேவன் என்னை நினைத்தாரோ அன்னைக்கே கிறிஸ்துவுக்குள் நான் உருவாக்கப்பட்டேன். அப்போ அநேக சகோதரருக்குள்ளே. சகோதரர்கள்னா என்ன அர்த்தம்?
ஒரு அப்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமேனா? இப்போ சபையாராய் ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்கிறோமே, ஒரு அப்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமேனா? ஆமேனா? நம்ம எல்லாம் வீட்டில் நமக்கு அநேக சாப்பாடெல்லாம் செஞ்சுலாம் பயங்கரமாக பண்ணுவோம். ஆனால் ஐக்கிய விருந்து ஏசப்பா கிருபையில் நம்ம வார ஐக்கிய விருந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? இங்கே அந்த சாப்பாடு செய்கிறதுக்குனே ஒன்று வெங்காயம் உரிக்கிறதோ, ஒன்று தக்காளியை கழுவுறதோ, ஒன்று பூண்டை உரிக்கிறதோ, ஒன்று இஞ்சி க்ளீன் பண்ண அது இருக்குது. அதுதான் அவருக்கு மகிமை. ஆமேனா? அப்புறம் நல்லா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு தட்டையெல்லாம் கழுவி எல்லாம் வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சந்தோஷமாக சமாதானம், இதுதானே அவருக்கு தேவை சகோதரர். அப்போ அவருக்கு ஒரே ஒரு குமாரன், அவரை துதிப்பதற்கு அநேக பிள்ளைகள் தேவை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னை அவர் சிந்தனையில் வைத்தார். வாசிங்க தொடர்ந்து. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரன இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் அவருடைய ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட், அவருடைய அந்த முன் அறிவு. பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது தேவனுடைய முன் அறிவின்படி முன்குறிக்கப்பட்டவர்கள் நாம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் எதுவுமே உண்டாகல. வானம் பூமி அண்ட சராசரி எதுவுமே உண்டாகல. வானம் கூட இல்லை. நான் இருந்தேன், அவர் சிந்தனையில் இருந்தேன். இதுவே என்னுடைய மேன்மை. என் தேவன் என்னை மறக்கவில்லை. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பூரணராகி இயேசு கிறிஸ்துவின் பலியிலே, அவருடைய அடிக்கப்படுதல்ல என்னை தெரிந்து கொண்டார், என்னை முன் அறிந்தார். என் வாழ்க்கை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். என் நிலைமை அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தேவை நீ என்னை பார், உன்னை நான் மறப்பது இல்லை, உன்னை சித்தம் கொண்டவர் நான் என்று என்னை பார் என்று தேவன் சொல்கிறார். அவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்ப. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? யாருடைய சாயல்? குமாரனுடைய சாயல். குமாரன் என்றால் தம்முடைய சித்தத்தை பலியாக்கி அப்பாவின் சித்தத்தை செய்கிறவரே குமாரன். அப்பா ஒன்று சொல்ல புள்ள ஒன்று போச்சு, குமாரன் அல்ல, அவன் அடிமை. அவருடைய சாயல் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்து ஆவியின் சரீரம், மறுரூப சரீரம் எடுத்ததுக்கு காரணம் குமாரனுடைய சாயல். ஸ்பிரிச்சுவலி அப்பா சித்தம் செய்யணும். அப்பா சித்தம் செய்வோமே ஆனால் தேவன் ஆவியா இருக்கிறார். நம்மையும் ஆவியாக, நம்முடைய மாம்ச சரீரத்தையும் ஆவியின் சரீரமாக மறுரூப சரீரமாக மறுரூபப்படுத்துவார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதுக்கு முன் குறித்தாராம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறாராம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறாராம். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆக குமாரன் இயேசு இல்லைனா எதுவுமே இல்லை. தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை சிருஷ்டித்தார். இயேசுதான் எல்லாம், இயேசுவுக்குள் எல்லாம், இயேசு கிறிஸ்துவே எல்லாம். நீ பார்க்கிற ஒவ்வொன்றும் இயேசு, அவரே ஞானம். தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவே எல்லாம். நீ பார்க்கிற ஒவ்வொன்றும் இயேசு, 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 எல்லாம் இயேசு. நீ பார்க்கிற ஒன்று இயேசு. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணம் எனக்கு தேவைன்னு சொல்லி அவருடைய சிலுவை மரணத்தை எடுத்து புசிக்கிறான் பார். அவன் தான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். அவன் தான் ஏழை. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் வரணும்னா தேவனே எனக்கு போஜனம் கொடுக்கணும். அந்த போஜனம் சிலுவை மரணம். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. போஜனமே ஜீவன். இயேசு கிறிஸ்துவே போஜனம், இயேசு கிறிஸ்துவே ஜீவன். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்த, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை குறித்த, இயேசு கிறிஸ்துவினுடைய தேவத்துவத்தை குறித்த அந்த ஆராய்ச்சி போகுது பாருங்க. அவன் தான் சிறுமையும் எளிமையுமானவன். இந்த சிறுமையும் எளிமையுமானவன் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவன். இவன் மறக்கப்படுவதில்லை. சங்கீதம் 9:18 வாசிக்கலாம். சங்கீதம் 9:18 வாசி. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. யாரு மறக்கப்படுவதில்லை? எளியவன். யார் இந்த எளியவன்? என் பிதாவை தரிசிப்பதற்கு சிலுவையை அல்லாமல், இயேசு கிறிஸ்துவை கல்வாரி அல்லாமல் எனக்கு வேறொன்றும் இல்லை என்று தேவனுடைய அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த சிறுமையும் எளிமையுமானவன், இந்த எளியவன் மறக்கப்படுவதில்லை. அப்புறம் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் நம்பிக்கை ஒருபோதும். என் நம்பிக்கை என்ன?
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாய் மேகங்கள் மேல் அவர்களுடைய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதுமே கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமெனா. இந்த சிறுமையும் எளிமையும் அவன் நம்பிக்கை கெட்டு போவதில்லை, அவன் மறக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவன் பிதாவை வாஞ்சிக்கிறான், பிதாவின் மேல தேவ பிரியராய் இருக்கிறான். ரோமர் நிருபத்தை பார்த்த தேவ பிரியர், இந்த தேவ பிரியர், தேவன் மேல பிரியம். என் தகப்பன் தான் சர்வத்துக்கும் ஆண்டவர். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் தானே தேவ பிரியர். தேவ பிரியன்ற வார்த்தையை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 1-2. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர், தேவன் என்னை மறக்கவில்லை. கரங்களை சொல்லுவோமா? தேவ பிரியர் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள யாருங்க? தேவ பிரியர். இது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆக சிறுமையும் எளிமையுமானவர்கள் மறக்கப்படுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இப்போ சந்தோஷமா இருக்கிறீங்க? யாராகில துக்கப்பட்டுக்குன்னு அழுதுக்குன்னு வேதனையோடு இருப்பேன்னா உன் முடிய கவுண்டிங் எனக்கு கொடுத்துட்டா நீ போகணும்னு பலமுறை சொல்லிட்டேன். அப்படி நீ யாராச்சும் நீ வேதனையோட சண்டையோட பிரச்சனையோட நீ இருப்பேன்னா உன்னை சர்ச்சில் பிடிச்சாத கட்டி போட்டுருவோம், நீ பைத்தியம் தெளிகிற வரைக்கும். ஆமென். இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் என்ன பண்றதில்லை, மறக்கப்படுவதில்லை. ஆகையால் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். இப்போ இதே லூக்கா 12 திருப்பிங்களேன். இப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்கிறார். லூக்கா 12ஆவது அதிகாரத்தில் இப்போ இந்த கவலை படுறதுனால உங்களில் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவான்? எடுத்து அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 23 வாசிக்க பார்க்கலாம். 12:23. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. நல்ல கவனி. நீ சாப்பிட்ற சோறை விட போஜனத்தை விட உன் உயிர் ரொம்ப முக்கியம். அந்த உயிர் இயேசு கிறிஸ்து. ஆமெனா. அவர் தான் அந்த போஜனம். அப்புறம் இல்ல உடையை பார்க்கிலும் சரீரம். இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிப்பார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஏன்னா ஆர்சி புக் யார் கையில் இருக்குது? நான் சும்மாங்காட்டியும் சொல்றேன்னா சத்தியத்தின்படி சொல்றேன்னா இந்த உடம்பினுடைய ஆர்சி புக் யாருக்கு இருக்குது? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நான் என் என்னோட ஒழிந்து போவதாக. ஆமெனா. இந்த நான் என் யா வீட்டு பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய போஜனத்தை பார்க்கல, உன் உயிர் ரொம்ப முக்கியம். உன் உயிரை கொடுத்தவர் கர்த்தர். உன் உடையை பார்க்கிலும் உன்னுடைய உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷத்தில் இருக்கிறது. காகங்களை கவனி. காகங்களை நீ நினச்சிட்டு உட்காந்துங்கிற என் பலத்தில் நான் வேலைக்கு போய் சாப்பிட்றேன்னு. அப்பா சொல்கிறாரு, காக்கா கொஞ்சம் பாருப்பா. காகங்களை கவனித்து யூ see not you see இந்த ரேவன்ஸ் யூ கன்சிடர். அந்த இடத்துல ஆலோசனை பண்ணு. நீ அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணு. யூ கன்சிடர் த ரேவன்ஸ். கொஞ்சம் ஆலோசனை பண்ணு. இந்த காக்கா என்ன பண்றதில்ல, காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகளை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்க நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காக்காவை பார்த்தியா? நீ என்ன பண்ணுவ? இட்லி எடுத்து ஊட்டி நிற்போம் பிள்ளைக்கு. இந்த காக்கா கா கா கான்னு கத்தி கிடக்கும், கொஞ்சம் கொடுங்கன்னு. நீ கொடுக்கவே மாட்டேன். உன் பிள்ளை தான் ரொம்ப முக்கியம். தேவன் உனக்கு கொடுத்துற உன் பிள்ளைக்கு கொடுக்கும்படி ஊட்டுவேன். சக்குன்னு என்ன பண்ணோம், குக்கரு 5 விசில், 5ஆவது விசில் ஸ்பீடாக வந்துடும். இந்த நீ சாப்பிட்டுட்டே இரு, நான் ஓடி போய் விசில் ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு அந்த காக்கா வந்து அருமையாக அவனை கொத்தி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆமேனா. ஏய் காக்கா காக்கா தேவனை பார். ஹல்லேலூயா. ஆமெனா. இப்போ இந்த காக்கா போயிட்டு எத்தனை ஏக்கர் நிலத்தை வச்சுக்கின்னு, எந்த டிராக்டரை வச்சுக்கின்னு, எந்த பில்லை வெட்டுற மிஷினை வச்சுக்கின்னு நல்லா உழுது நல்லா விதைச்சி நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு நல்லா சேர்த்து வச்சு எங்கே பண்ணிக்குது காக்கா? காக்காவை பாருங்கடா. ஆமென். ஆமெனா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல அறுவடை பண்ணுவோம். நம்மெல்லாம் கையிலே அறுப்பறுப்போம். 1 ஏக்கருக்கு இத்தனை மூட்டை நெல்லுன்னு கொடுப்பாங்க. எல்லாம் கையில் போய் நல்லா அறுத்து வச்சுன்னு வீட்டில் நிறைய மூட்டையாக நெல்லுங்க இருக்கும். அந்த நெல்லை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவிச்சி போட்டு அதை காய வச்சு எடுத்து போயிட்டு ரைஸ் மில்லில் போட்டு குத்தி எடுத்துன்னு வருவோம். ஆமேனா.
இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா உலக்கையில் போட்டு குத்திலாம் நாங்கள் சாப்பிட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நல்லா அந்த நெல் அவிச்சு வச்சுட்டு நல்லா காய வைக்கணும். நெல்லை காய வச்சுட்டு அதில் மெயின் முக்கியம் காக்கா வந்து நெல் எடுத்துகிட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சில வேலை கொம்பை கொடுப்பாங்க, சில உண்டிகள்லாம் வச்சுக்கலாம். நான்லாம் காக்காலாம் ஓட்டிக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போ என்ன நடக்கும்னா, அந்த நெல் காஞ்சிருச்சுன்னா பல்லு இருக்கிற கிழவி கிட்டத்துமே கொடுக்கணும். அது எந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் போய்ட்டு படிச்சுட்டு தெரில, கடன்னு நும்ட்டோம். அதை வாயில் போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு காசல் வேறணும், இன்னும் ஒரு காசல் வந்த பேர் எடுத்துன்னு போய்ட்டு மூடி வச்சுருப்பா. ஐயோ ரொம்ப காசல் ஆயிடுச்சு, எடுத்து அரிசி உடஞ்சிரும். ரைஸ் மில்லில் போட்டு குத்தும் போது பக்காவாக அந்த பதத்தை சொல்லும். இப்போது நெல்லை பார்த்துக்கின்னு உட்காந்துங்கிறோம், காக்காவை ஓட்டிக்கின்னு. இப்போ காக்கா பார்த்துக்கினே இருக்கோம், இருடி இரு, நீ போவல்ல நெல் எடுத்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட. ஆமேன் ஆமேன். இப்போ பாட்டிக்கிட்ட போயிட்டு அந்த நெல்லை எடுத்துகிட்டு போய் பதம் பார்த்துக்கிட்டு வரலாங்காட்டி இந்த காக்கா எல்லாத்தையும் பதம் பார்த்துரும். ஆமேனா ஆமேனா. அப்படியும் தேவன் என்ன செய்கிறாரு? இப்போ நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி எப்படி வந்தது? த ரா மெட்டீரியல் ஆஃப் பாடி அப்படின்னு என்ன பண்ணுறோம், எல்லாம் கூகுளில் போடுறான். இன்றைக்கி எல்லாத்தையும் போய் கூகுள் வச்சு பார்க்கணும். இன்றைக்கி நம்மலாம் பாக்கியவான்கள். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் நமக்கு தேவன் நமக்கு கொடுத்து. இன்றைக்கி பார்த்தோன்னா டெக்னாலஜி வேறு லெவலில் போயிருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, காக்காவை பாரு, அந்த காக்காவை கவனித்து பாரு, அவைகளுக்கும் நான் பிழை பூட்டுகிறேன். நீ எவ்வளவு விசேஷித்தவன், எனது சாயலாகவும் எனது ரூபத்தின்படி நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். ஆகையால் கவலைப்பட்ட என்ன சொல்றாரு? கவலைப்பட்ட நீ என்னுடையவன் அல்ல, பயந்த நீ என்னுடையவன் அல்ல. நீ ஒரு வினாடி கூட நீ கவலைப்படக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கலாம். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஏன் கவலைப்படுற? தபர்பா, என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நீ ஏதோ ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கணும்ல, ஏன் கவலைப்பட்டு கலங்குற? உன் இருதயம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை படைத்தேன். மனமகிழ்ச்சியாக இருக்கணும். நல்லா கவனிங்க. தேவன் அல்ல என் சந்தோஷம், தேவன் படைத்தவைகளே என் சந்தோஷம் என்பதுதான் பெருமை. இந்த பெருமையினால் தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் மாட்டிக்கின்னு வேதனையோட துன்பத்தோடு இருக்கிறோம். ஆனால் எல்லா பொருள்களும் மாய, ஒரு நாள் அழிஞ்சிடும். நாமளும் ஒரு மாய, ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். ஆனால் தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார். எப்படி நம்ம அவர் அறியிறது? அவர் தான் சகலத்தையும் உண்டாக்கினார். எப்படிங்க? சில பேர் கேள்வி கேட்பான், கடவுள் எங்கே இருக்கிறாரு, கடவுளை காட்டு அப்படின்னு. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, நீ கடவுளை படைச்சியா? நீ கடவுளை பார்த்தியா? சில பேர் கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்னா, எல்லாத்தையும் கடவுள் படைச்சானா கடவுளை யார் படைச்சது? இதெல்லாம் குண்டக மண்டக தேவையில்லாத கேள்விகள். இதெல்லாம் தேவனை தூஷிக்கிற பொல்லாத காரியங்கள். ஆனால் ஆண்டவர் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ரோமர் நிருபம், இந்த புத்தகத்தை வாசித்தபடி இங்கே வரலாம், திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். ரோமர் நிருபம் 1வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினால். நல்லா கவனிங்க. தேவனுடைய தேவத்துவம் என்னதுங்க? காணப்படலை. சொல்லுங்க பாருங்க, தேவனுடைய தேவத்துவம் காணப்படலை. ஆனால் காணப்படாதிருக்கிற அந்த வல்லமை காணப்படுகிறவைகளால் இருக்கிறது. நீ உன் கண்ணில் பார்க்குற ஒவ்வொன்றும் உண்டாக்கினவர் யாரு? தேவன். தேவன் உண்டாக்கினார். அவருடைய வல்லமை காணப்படாது. அவரை ஒருவரும் பார்த்தது இல்லை. அவர் அதரிசனமான தேவன். அவரை கண்டவர் குமாரனக தேவன் மட்டுமே. அப்போ உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நீ என்ன சாக்கு போக்கு சொல்ல முடியாது. உன் கண்ணில் பார்க்கறது எதனா நீ படிச்சியா? உங்க அம்மாவை நீ படிச்சியா? உங்கள் அப்பாவை நீ படிச்சியா? உன் மனைவி நீ படிச்சியா? உன் கணவன் நீ படிச்சியா? உன் பிள்ளைங்களை நீ படிச்சியா? உனக்கு உண்டான உன் சாப்பாடு எல்லாம் நீ படிச்சியா? எதையுமே நீ படைக்கல. அப்புறம் தேவனை நம்ப மாட்டேன் என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, மரித்து உயிரோடு எழுந்து அந்த நிச்சயத்தை உணர்த்தினார். அவர் தேவன் ஜீவிக்கிறார். அந்த விசுவாசத்தை நமக்குள்ள பூர்ணப்படுத்தினார். அப்போ தேவன் சொல்றார், நான் உன்னை மறக்கலை, நீ என்னை மறந்தால் நான் உன்னை மறக்கலை. அப்போ காகத்தை கவனித்துப்பார். நீ கவலைப்படுறதுனால உன்னால் ஒரு முழத்தை கூட்ட முடியாது. உனக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். உன் மேலே இரக்கமுள்ள நான் இருக்கிறேன். உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்ற என்னாலே கூடும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமேனா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இப்போ லூக்கா சுவிசேஷ புத்தகம்
26 வாசிங்க வேகமா. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஏன் நீ கவலைப்படுற? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். காட்டு பூக்களை பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இது வரைக்கும் நம்ம ட்ரெஸ் கொடுத்தது யாருங்க? எல்லாருமே சொல்லாமா? அன்பானவர்களே, நீ நினைக்கலாம் இல்லை நான் தான் சூஸ் பண்ணேன், அந்த எண்ணத்தையும் அந்த செய்கையும் கொடுத்ததே அவர் தான். ஆமேனா? தொடர்ந்து ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். கேட்காத, உன் தேவையை கேட்காத. உனக்கு என்ன தேவை? நீ அவரை துதி. ஏசப்பா நீ எவ்வளவு நல்லவர்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதி. கேட்காத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல கேட்காத. நான் உன்னை மறக்கல, உன் நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை மறக்கல. ஆண்டவரே என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? என் இதயம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஆமெனா? நீ கேட்காதே என்றார். அடுத்தது இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுறாங்க. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இவைகள் உங்களுக்கு வேண்டும் என்று யார் அறிந்திருக்கிறதா? பிதாவாகிய தேவன். நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன் தேவைகள், உன் பணம் எவ்வளவு தேவை, உன் வருமானம் எவ்வளவு, இந்த வருமானத்தை வச்சு நீ எப்படி குடும்பம் நடத்துவ, உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, இந்த எல்லா காரியத்தையும் உன் தேவன் அறிந்திருக்கிறார். உன்னை படைத்தவர் அறிந்திருக்கிறார். அதான் நான் சொல்லிட்டேன், உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன். நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்னால் மறக்கப்படுவது, நான் உன்னை மறக்கப்படுவதே இல்லைன்னா உன் நினைவாகத்தான் நான் இருக்கிறேன். உனக்காகத்தான் சர்வத்தை நான் சிருஷ்டித்தேன். உன் மன மகிழ்ச்சிக்காகத்தான் நான் உன்னை சிருஷ்டித்தேன். நான் உன்னை மறக்கலை. அப்போனா ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் கண்ணீர் காவல? நீ அவரை நினைக்கல. என்னை மறக்கிறதுக்கு நீ யாரா? ஆண்டவர் கேட்குறாரு. என்னை மறக்கிறதுக்கு நீ யார்? என்னை மறக்கிறதுக்கு நீ யார்? நீ என்னுடையவன். உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன். என்னை மறக்கிறதுக்கு நீ யார்? வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 51:12 வாசிக்க பார்க்கலாம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உனக்கு எந்த பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் நான் தான் உனக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமி அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? நீ உன் வழிகள் தாறுமாறா போய் நீ என்னை மறக்கிறது நீ யார்? என்னை ஏன்டா நீ மறந்த? நான் உன்னை மறக்கலையே. உன் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேனே. நம்மெல்லாம் முடியை வச்சு ஸ்டைலாக தான் கண்ணாடியை பார்த்து நம்ம அழகை ரசிப்போம். உன் அழகை ரசிக்கத்தை நிறுத்து. இந்த முடிக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. முடிக்காக அல்ல, உன் முழு ஜீவனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல பேசும்போது எப்படி இந்த வசனத்தை ஆரம்பித்தார் தெரியுமா? இப்போ எடுத்து வாசிக்கலாம். மறுபடியும் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த அடைக்கலான் குருவிகளை குறித்து என்ன சொல்றாரு? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 12:6 வாசிங்க. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. நல்லா கவனிக்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா 2 காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவி? 5 அடைக்கலான் குருவியை கொடுக்குறாங்க, விற்கிறாங்க. அந்த 5 அடைக்கலான் குருவிகளிலும் ஒன்றாகிலும் உன் தேவனால் மறக்கப்படுவதில்லை. சரி, இந்த அடைக்கலான் குருவி எதுக்கு? ஆண்டவர் அன்னைக்கு இருந்த சம்பவத்தை எடுத்து சொல்றாரு. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி, 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவினா 2 காசுக்கு 4 அடைக்கலான் குருவி தான் வரணும். ஆனால் 2 காசுக்கு 5 என்ன கணக்கு இது? கொசுரோ 1 அப்படியா? ஏதோ ஒரு கொசு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா?
இதெல்லாம் பயங்கரமான சீக்கிரட் உள்ள இருக்குது. இல்லை கவனிங்க, இந்த அடைக்கலான் குருவி எதுக்கு அப்படின்னா, குஷ்டரோகி இருக்கு இல்லையா, குஷ்டரோகி, யாருக்காக ஒருத்தருக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சுன்னா அவன் தீட்டு, அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். அவனுக்கு தலையில் முடி உதிர்ந்து தலையில் குஷ்டரோகம் பிடிக்கும். உடம்பெல்லாம் அங்கங்கே குழி விழுந்து ரண மாம்சம் ஏற்பட்டு குஷ்டரோகம் பிடிக்கும். இந்த குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். ரண மாம்சம் தீட்டு, குஷ்டரோகம் தீட்டு. அவன் பாளையத்துக்கு புறம்பே இருந்து குடியிருக்க வேண்டும். ஒருவேளை இவனுடைய குஷ்டரோகம் நல்லா இருச்சுன்னா, இவன் குஷ்டரோகம் தீர்க்கப்பட்டு நார்மலான ஒரு சரீரம் வந்துருச்சுன்னா, சாதாரண ஒரு சரீரம் அவனுக்குள்ள வந்துருச்சுன்னா, பாளையத்துக்கு புறம்பே, பாளையத்துக்கு உள்ளிருந்து ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்ன பண்ணா, பாளையத்துக்கு புறம்பே போயிட்டு அந்த குஷ்டரோகிக்கு குஷ்டரோகம் நல்லா ஆயிருச்சான்னு பார்க்கணும். அது நல்லா ஆயிருச்சா என்பதை விதிமுறையில் தேவன் நியாயப்பிரமாணத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த குஷ்டரோகம் நல்லா ஆயிருச்சுன்னா, குஷ்டரோகம் நல்லாக்கப்பட்ட அந்த குஷ்டரோகி, சுத்தமாக்கப்பட்ட அந்த குஷ்டரோகி என்ன பண்ண, 2 குருவியை பிடித்து கொண்டு, நல்லா கவனிக்கணும், 2 குருவியை பிடித்துக்கணும், சிவப்பு நூலையும் ஈசோப்பு தண்டையும் கேதுரு கட்டையும் ஒரு தோண்டியையும், அதை தோண்டினா ஒரு மண்பானையும், அந்த மண்பானையில் ஊற்று தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு 2 சுத்தமான குருவி, அந்த 2 சுத்தமான குருவியில் ஒரு குருவி எடுத்து ஈசோப்பு அந்த தண்ணீரில், ஊற்று தண்ணீரில் சிவப்பு நூலையும் கேதுரு கட்டையும் உள்ளே போட்டு ஒரு குருவியை எடுத்து அந்த ஊற்று தண்ணீரில் அந்த தலையை கிள்ளி சாகடிக்கணும். அந்த ரத்தம் அந்த தண்ணீரில் போய் அப்படியே கலக்கணும். ஒரு குருவியை எடுத்து அந்த தண்ணீரில் தோய்த்து பறக்க விட்டுடணும். இப்போ இவன் என்ன பண்ணா, தலையெல்லாம் சிரைத்து கொண்டு, புருவமெல்லாம் சிரைத்து கொண்டு, மொட்டையெல்லாம் எடுத்து ஃபுல்லாக தன்னுடைய முடியெல்லாம் உதிர்த்து விட்டு அவன் என்ன செய்யணும்னா, பாளையத்துக்கு உள்ளே வர வேண்டும். இந்த பிரமாணத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? இயேசு கிறிஸ்துவே எனக்கு சகல விதமான ஆறுதல் என்கின்ற அந்த தலைப்பில் ஏறக்குறைய 120 வாரமாக இதை நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை மறக்கலை, அந்த அடைக்கலான் குருவியை போலவே நான் உன்னை மறக்கலை அப்படின்றாரு. நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இப்போது மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் இந்த அடைக்கலான் குருவியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவார். எடுத்து வாசிங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 10:29. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள், 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவைகளில் ஒன்றாகிலும்னா ஒரு குருவி எங்க கொல்லணும்? அந்த ஊற்று தண்ணீரில், அந்த தோண்டியில், அந்த மண்பானையில் இருக்கக்கூடிய எல்லாமே இயேசு கிறிஸ்து. மண்பானை இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து. ஊற்று தண்ணீர் இயேசு கிறிஸ்து, ஜீவ தண்ணீர். அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஆதியும் அந்தமான வார்த்தையானவர். கேதுரு கட்டை என்பது சிலுவை மரம். சிலுவை மரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அப்புறம் சிவப்பு நூல், சிவப்பு என்பது மீட்பு, நூல் என்பது தாழ்மை. என்னை மீட்கிறதுக்காக மனித அவதாரம் எடுத்து வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கொல்லப்பட்ட அந்த குருவியும் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து. அந்த தண்ணீரிலே தோய்த்த ரத்தம் கலந்த அந்த தண்ணீரில் ஒரு குருவியை தோய்த்து பறக்க விடுவது, சாபத்தை எல்லாம் பறக்க விட்ட இயேசு கிறிஸ்து. ஆமெனா? ஆக எல்லாமே இயேசு கிறிஸ்து. ஈசோப்பு தண்டு இதுவரைக்கும் பாவமே இல்லை, காயமே இல்லாதபடிக்கு ஆற்றக்கூடிய தன்மை தான் ஈசோப்புக்கு உண்டு. ஆக என்னுடைய காயத்தை எல்லாம் ஆற்றுகிற, என் இருதயத்தில் ஏற்பட்ட எல்லா காயத்தையும் ஆற்றுகிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எல்லாம். ஆமெனா? இப்போ என்ன செய்யணும்னா, குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். குஷ்டரோகம்னா என்னன்னு பார்த்தோம். நம்முடைய ஆத்துமாவில் குஷ்டரோகம் வந்து விட்டது. நம்முடைய ஆத்துமா எப்படி குஷ்டரோகத்தை அடைந்தது என்றால், தேவனே என் சந்தோஷம், தேவன் படைத்தவைகள் அல்ல. நல்ல கவனிங்க, பெருமை பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டாக்கப்பட்டது. உலகம் என்றால் காணப்படுவது, சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிக்கப்பட்டவனாகிய பிசாசு இருக்கிறானே, அவன் தேவன் அல்ல என் சந்தோஷம், தேவன் படைத்தவைகளே என் சந்தோஷம் என்று பெருமை கொண்டான். ஆனால் குமாரனோ, தேவனே என் சந்தோஷம், தேவன் படைத்தவைகள் எல்லாம் என் தேவன்
தேவனுக்கு மகிமை என்று பார்ப்பதான் குமாரன். ஆமென் சொல்லுவோமா? தேவன் நம்மை குமாரர்களாக, அவருடைய பிள்ளைகளாகத்தான் நம்மை சிருஷ்டித்தார். ஆனால் நாமோ தேவனை பார்க்காமல் அவர் படைத்தவைகள் மேல கண்ணு வைத்தோம். அவைகள் முள்ளுகளாக, இது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், உன் கண்ணில் பார்க்கிற ஒவ்வொன்றும் உன் ஆத்துமாவை குத்தி 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 காயப்படுத்தி ரணமாம்சமாய் குஷ்டரோகியாய் நீ பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். தேவனுக்கு தேவை குடும்பம், தேவனுக்கு தேவை குடும்பம். ஆனால் குடும்பத்தில் தான் அன்பு விளையும். அன்பு விளைகிற இடம் குடும்பம். நமக்கு தானியங்கள்ல விளைகிற இடம், நமக்கு இந்த வயல்வெளி இருக்கிறது. ஆனால் அன்பு விளைகிற இடம் எது என்றால் குடும்பம். இந்த குடும்பத்தை கணவன் மனைவியை மட்டும் நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை மட்டும் நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த நேசம், இந்த அன்பு குடும்பத்தில் விளைய வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு கணவன் எல்லா பெண்களையும் பார்த்து இச்சிக்கிறான். அது அவனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறது. அவன் குஷ்டரோகியா இருக்கிறான். ஏனென்றால் இவன் இன்னும் தேவனை பார்க்கவில்லை. ஒரு பெண், ஒரு மனைவி அநேக ஆண்களை இச்சிக்கிறாள். அது அவளுடைய இருதயத்துக்குள்ள குஷ்டரோகத்தை உண்டாக்குகிறது. ஆக குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும். அவன் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டு அவன் குஷ்டரோகம் சுத்தமான பிற்பாடு அவன் பாளையத்துக்கு உள்ளே வர வேண்டுமே. ஆனால் அடைக்கலான் குருவியை கொண்டு வந்து அவன் என்ன செய்யணும்? பாவ பிரயாய்ச்சித்தம் செய்யணும். ஆமேனா? எதாவது புரிஞ்சு போச்சு? கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. கண்களின் இச்சை இருக்கிறது. இது பயங்கரமானது. நீ உன்னை பார்த்தா யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். இதுதான் பூரணமாக்கப்பட்ட பூரண புருஷன். ஆனா இன்னைக்கு தேவனை நீ பார்க்கலன்னா நீ குஷ்டரோகி. உன் இருதயத்துக்குள்ள வலிகள் இருக்கும், உன் இருதயத்துக்குள்ள காயங்கள் இருக்கும், உனக்குள்ள பயம் உண்டாகும், உனக்குள்ள இச்சைகள் உண்டாகும். அது உன் இருதயத்துக்குள்ள காயத்தை கொடுக்கும். உன் காயம் ஆற்றப்பட வேண்டும். நீ சுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். ரணமாம்சம் தீட்டு. உன் ஆத்மாவில் வலியோடு இருக்கக்கூடாது. உன் ஆத்மா இச்சைகளை நிறைந்திருக்க கூடாது. நீ தேவனை தரிசிக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த பக்குவத்தை நாம் அடைந்திருக்கிறோம்? இப்ப தேவன் சொல்றாரு, நீ ஒன்னுத்துக்கும் கவலைப்படாத. ஒருவேளை நீ பாவத்தில் விழுந்துட்ட, நீ சாபத்தில் விழுந்துட்ட, ஆனால் உன்னை மீட்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆமேனா? இப்போ கடகன்னு இந்த அடைக்கலான் குருவியை குறித்த இந்த ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல குஷ்டரோகியினுடைய இந்த தன்மை என்னன்னு பார்த்துட்டு ஏன் அடைக்கலான் குருவி என்பதை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தில் நான் சுருக்கமாய் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 15ஆம் வசனம், 13, 15 முதல்ல வாசிக்க பார்க்கலாம் வேகமா. ஆகையால் ரணமாம்சத்தை ஆசாரியன் காணும்போது, யார் காணும்போது? ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ரணமாம்சம் தீட்டுள்ளது, அது குஷ்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரணமாம்சம் என்னதுங்க? தீட்டுள்ளது. அது என்னது? அது எப்படிப்பட்டதுங்க? அது குஷ்டம். சொல்லுங்க, அது என்னதுங்க? அது குஷ்டம். குஷ்டரோகி எங்க இருக்கணும்? அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் தேவனை கண்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவினால மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே தேவன் நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ண முடியும். தேவனை நீ கண்டுட்டனாக்கா உன் இருதயத்துக்குள்ள வெளிச்சம். இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் நீ மரித்தால் தான் உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா காயங்களும் ஆற்றப்படும். நீ கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்தா மட்டும்தான் கல்வாரி சிலுவையில் உனக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆக இன்றைக்கு என்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செய்தாரோ அன்றைக்கே ஆதாமுடைய ஆத்மா குஷ்டரோகம். நீ வந்து போயிட்டு நீ வயல்வெளி விதையை விதைப்ப, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள் உன் கண்ணுல, முள் உன் கண்ணானது முள்ளா இருக்குது. கண் காண்கிறதுனால் திருப்தி அடைகிறது இல்லை. உன் கண்களின் மூலமா இச்சைகள் உள்ளே போகிறது. உன் இருதயத்தை குஷ்டரோகம் ஆக்குகிறது. எடுத்து ஒரு சில வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 27வது அதிகாரம், நீதிமொழிகள் புத்தகம் 27வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகுறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகுது. உன் கண்களின் இச்சை மூலமாய் உன் இருதயத்துக்குள்ள குஷ்டரோகம், காயம், அவைகள் எல்லாம் இருதயத்தை காயப்படுத்துகிறது. ஆனா என்னைக்கு நீ தேவனை பார்க்கறியோ நீ குஷ்டரோகம் சுத்தமானவன். அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். லேவியராகமம் மறுபடியும் திருப்பி 13, லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் 45வது வசனத்தில் வாசிக்க பார்க்கலாம். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும்
தீட்டு உள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டு உள்ளவனே, அவன் தீட்டு உள்ளவனே. ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் எங்க குடியிருக்கணும்? தனியே. சொல்லுங்க, எங்க இருக்கணும்? தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எங்க இருக்கணும்? அவன் தனியே, அவன் வந்து தேவ சமூகத்தில் அவன் வர முடியாது. இச்சை உள்ளவன். இந்த இச்சையை ஜெயிக்கணும்னா சிலுவையை நோக்கி பார்க்கணும், அவ்வளோதான். நீ சிலுவையை நோக்கி பார்த்தா தான் உன் இருதயத்தினுடைய காயங்கள் ஆறும். இதுவரைக்கும் இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினால் உண்டான அந்த வலிகளை நீங்கப்பட வேண்டுமே ஆனால் சிலுவையை நீ நோக்கி பார்க்க வேண்டும். இப்போ சுத்திகரிக்கப்படுவதற்கு இவன் என்ன செய்ய வேண்டும்? 14 வாசிங்க. சுத்தமாக்கப்பட்டவன் சுத்திகரிக்கப்படணும். 8 வாசிங்களா? 14:1 வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளிலே அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய், நல்லா கவனிங்க, அவன் சுத்தம் ஆயிட்டான்னு கூட ஆசாரியன் கன்ஃபார்ம் பண்ணதான் அவன் பாளையத்துக்கு உள்ள வரணும். குஷ்டரோகின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும். இந்த 2 குருவி ஒரு காசுக்கு எத்தனை குருவி தராங்க? 2 அடைக்கலான் குருவி. ஆனால் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. தொடர்ந்து வாசிங்க. கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி கொண்டு வர கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் ஊற்றுநீரில் கொள்ள சொல்லி. ஆக பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவம் தான் சாபம். இது தேவனில் சேர்க்க முடியாதபடிக்கு இந்த சாபம் உன்கிட்ட இருக்கிறது. ஆக அந்த ஒரு குருவியை அந்த ஊற்று தண்ணீர்ல கொல்லுவது என்பது பாவமும். அடுத்தது உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டு விட கடவன். கவனிங்க, இப்ப புரிஞ்சு போச்சா? 2 குருவியை எடுத்துன்னு வா. இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். மண்பாண்டம்னா அவர் தான், இயேசு ராஜா தான், எல்லாத்துக்குமே இந்த ரீசன் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. 2 குருவியை கொண்டு வா. ஒரு குருவியை அந்த தண்ணீரில் வச்சு அதை கொல்லு. அதை கொன்றதும் அது பாவத்தை பரிகரிக்கும். அது பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் பலியானார். அடுத்தது இன்னொரு குருவியை எடுத்து அந்த ரத்தத்தில் கலந்திருக்கிற அந்த தண்ணியில் தோய்த்து அந்த இன்னொரு குருவியை பறக்க விட்டுரு. எது பறந்து போகுதுன்னா சாபம் பறந்து போகிறது. ஆமென் சொல்லுவாமா? சாபம் எது என்றால் உபாகமம் 27:26 வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 27:26. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். எது சாபம்? எல்லாம் என்ன பாருங்க, இந்த நியாயப்பிரமாண வசனத்தை யாரெல்லாம் கை கொண்டு நடக்கலையோ அவன் சபிக்கப்பட்டவன். இது தேவனுடைய வார்த்தை. இது அப்பாவுடைய வார்த்தையை குமாரன் மட்டுமே கடைபிடித்து வாழ முடியும். குமாரன் யார் என்றால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மட்டுமே என் சாபத்தை போக்க முடியும். அப்ப நீங்களும் நானும் அடிமைகளாக இருந்தோம் முன்னொரு காலத்தில். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் குமாரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதைத்தான் நம்ம பார்த்தோம். அநேக சகோதரருக்குள்ளே தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரனராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஒரு குருவி பாவத்துக்காக சாகணும், ஒரு குருவி சாபத்தை சுமந்து கொண்டு பறந்து போகணும். ஏனென்றால் சாபம், நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவராய் போனோம். நம்ம எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தில் நம்ம இப்போது ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? சரி, நல்லா கவனிங்க. ஏன் இந்த அடைக்கலான் குருவி? இப்போ அதான் கேள்வி. இப்போ ஏன் இந்த அடைக்கலான் குருவி? ஆண்டவர் ஏன் இந்த அடைக்கலான் குருவி இப்படிப்பட்ட சாபத்தை நீக்குகிறது? நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரங்க யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஆமேனா? அந்த குழந்தைய பிடிச்சிக்கணும், அந்த குழந்தைய கையில் வச்சுக்கணும். குழந்தைய வந்து யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத கொஞ்சம் பார்த்துக்குங்க. குழந்தை கையில் வச்சுங்க. குழந்தை நடமாடுச்சுன்னா கையில் பிடிச்சின்னு உட்காந்துக்குங்க. பட்டுன்னு வாங்கம்மா. குழந்தைய விடாதீங்க. எல்லாருக்கும் முக்கியமான சத்தியம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இப்போ சாபம் நமக்குள்ளே வந்துருச்சு. ஆமேனா? இயேசு கிறிஸ்து மாத்திரமே குமாரன், நாம் எல்லாரும் சபிக்கப்பட்டவராக இருந்தோம். ஆமேனா? இப்போ இந்த சாபத்திலிருந்து போகணும்னா கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எதிர்க்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமேனா? ஆக அந்த 2 குருவியும் அவரே.
கல்வாரி சிலுவையில் மரித்தார், மரத்தில் தூக்கப்பட்டார். ஆக மரத்தில் தூக்கப்பட்டது சாபம், அது பறக்க விடுற குருவி. ஏனென்றால் இந்த அடைக்கலான் குருவி எப்படிப்பட்டது என்பதை நம்ம பார்க்க போறோம். இப்ப ஏன் இந்த அடைக்கலான் குருவி ஒன்றாகிலும் அவருடைய சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது? சரி, யாராகிலும் ஒருத்தருக்கு குஷ்டரோகம் சுத்தமாச்சா? இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் யாராகிலும் ஒருத்தருக்கு குஷ்டரோகம் சுகமாச்சுன்னா ஒருத்தருக்கு சுகமாகலை. ஆமென். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே குஷ்டரோகத்தையும் நீக்கி சுகப்படுத்தக்கூடிய ஒரு மகிமையின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் மட்டும்தான் அழுகி போன அழிந்து போன சரீரத்தை மறுரூபப்படுத்த இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கூடும். அவர் ஊழியம் செய்த நாட்களில் மட்டும்தான் குஷ்டரோகத்தை சுகப்படுத்தினார். ஆமேனா? இப்போ நல்லா கவனிங்க. ஏன் இந்த குருவி அப்படின்னா, முதல்ல இந்த அடைக்கலான் குருவி எப்படிப்பட்டதுன்னா, அது கூடு கட்டி வாழுது. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சார். குடும்பத்தை உண்டாக்கினார், கூட்டை உண்டாக்கினார். எதுக்காகனா அவருக்குன்னு ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படி. ஆனால் மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாவம் செஞ்சுட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டு தனக்குன்னு குடும்பத்தை வச்சு, தனக்குன்னு எனக்கு இந்த குடும்பம் என்னுடையது அப்படின்னு சொல்லி வாழ்ந்துன்னு இருக்கிறான். இதுதான் இந்த குருவியினுடைய முதல் தன்மை. முதல்ல இந்த குருவி கூடு கட்டி முட்டையிட்டு வாழ்கிறது. இந்த அடைக்கலான் குருவி என்ன பண்ணுதுங்க? கூடு கட்டி முட்டையிட்டு வாழ்கிறது. வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10:14. வேகமாய்த்து வாசிங்க. ஏன் இந்த குருவி? வேகமாய்த்து வாசி. ஏசாயா 10:14. ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல், ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்து, என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்து விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது. நல்லா கவனிங்க. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. ஒரு கூட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனும் இப்போ சொல்லிட்டேன், பெருமனா என்னது? தேவன் அல்ல என் சந்தோஷம். தேவன் படைச்சது மேலே சந்தோஷத்தை வச்சுட்டு மனுஷன் சபிக்கப்பட்டவனாய், புரிஞ்சு போச்சா? சபிக்கப்பட்டவனாய் பாளையத்துக்கு புறமே வந்துட்டான். தேவனே என் சந்தோஷம் என்பது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணுறான்னா, முட்டை எதை காட்டுதுன்னா ஆஸ்தியை காட்டுது. முட்டை அவன் பிள்ளைங்களை காட்டுது. அவன் வீட்டில் நல்ல ஆஸ்தியை சேர்த்து வச்சுக்கிறான், பிள்ளைகளை வச்சுட்டு ஏன் பிள்ளைன்றான், ஏன் ஆஸ்தின்றான். இதுதான் இந்த அடைக்கலான் குருவினுடைய தன்மை. நல்லா கவனிங்க. எரேமியா 5:27 வாசிங்க. எரேமியா 5:27. கொஞ்சம் வேகமா வரணும். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல் அவர் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. கபடத்துல வீட்டுல கபடம் வந்துருச்சு. கபடு செய்கிறான் ஒவ்வொரு மனுஷனும். ஆக ஏன் இந்த அடைக்கலான் குருவினா, இந்த குருவி சபிக்கப்பட்ட குருவி. இந்த குருவி சாபத்துக்கு அடையாளம், பாவத்துக்கு அடையாளம். மனுஷன் என்ன பண்ணுறான் பாருங்க, முட்டையிடுறான் இல்லையா? அதாவது தான் பிள்ளைங்களை பெற்றெடுத்து ஏன் பிள்ளைன்றான். அது தேவனுடைய பிள்ளை. அதான் சொல்லிட்டேன், உன் தலையில் உள்ள மயிரில் என்ன பட்டுருது? உன் பிள்ளையினுடைய மயிரில் எண்ணி சொல்லு பார்க்கலாம். உன் பிள்ளையினுடைய தலையில் இருக்கிற முடியை எண்ணி சொல்லு எனக்கு. அப்புறம் எதுக்கு நீ உடுக்குன்னு வளர்க்குற? ஒரு பிள்ளைங்களை சின்ன ஒரு ஆலோசனை கொடுத்துடக்கூடாது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, நீ இனிமேல் சச்சரியா போவாத. அன்பா சொல்கிறேன், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்படி உங்களை ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை சபைக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க இல்லையா? அந்த பிள்ளைகள் தேவனுக்கென்று வளர்க்கணும். ஏன்னா மனுஷன் என்ன பண்ணுறான், வீட்டில் ஆஸ்தியை சேர்க்குறான். கௌதாரி முட்டையிட்டு அவையங்காத்து குஞ்சு பொறிக்காத கௌதாரியை போல ஒன்றுமில்லாமல் போயிடுறான். தேவனல்ல என் சந்தோஷம், தேவன் படைத்ததான் என் சந்தோஷம் சொல்கிறான். இதுதான் சாபம், சபிக்கப்பட்டவன். யான் பிள்ளைன்றான், யான் சொத்துன்றான். உழைக்கிறதுக்கான பலனை தேவன் உனக்கு கொடுத்தார் என்பதை நீ பார்க்கல. சங்கீத புத்தகம் 17ஆம் சங்கீதத்தில் மனுஷனை குறித்து அந்த எண்ணத்தை எப்படி சொல்கிறார் பாருங்களேன். சங்கீதம் 17 14ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 17:14. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து. எதனால? நான் எவ்வளோ பெரிய நீதிமான், எனக்கு எவ்வளோ பிள்ளைங்க பார்த்தியா? எனக்கு எத்தனை பிள்ளைங்கப்பா? எனக்கு 1 பிள்ளை, 2 பிள்ளை, 3 பிள்ளை. என்னத்துக்கு? திருப்தி அடைஞ்சிருக்கிறான். யான் பிள்ளை. ஆண்டவர் சொல்கிறாங்க, இவங்களாம் உலக மக்கள்ன்றாரு, உலகத்தான்றாரு. அந்த பிள்ளை தேவன் கொடுத்த பிள்ளைன்னு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா புத்திர பாக்கியத்தில் நிறைந்து தங்களுடைய ஆஸ்தியை, தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். எப்படி?
இந்த அடைக்கலான் குருவி முட்டையிட்டு தான் வீட்டை சாபத்தினால கபடத்தில் நிறைந்திருக்கிறதோ அதே போல யான் பிள்ளைங்க யான் சொத்துன்னு சொல்றான் இவன். இதுதான் குஷ்டரோகம். இருதயத்துக்குள்ள எல்லாம் தேவன் கொடுத்தது. யோசேப்பு சொல்லுவார், எனக்கு இந்த தேசத்துல இந்த தேவன் அருளிய பிள்ளைகள்னு. எல்லா பிள்ளையும் தேவன் கொடுத்தது, பிள்ளைய தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆக இந்த குருவி சபிக்கப்பட்ட குருவி, இது குஷ்டரோகம். அடுத்தது இந்த குருவி என்ன பண்ணும்? ரெண்டாவது, குருவி கண்ணியில் அகப்பட தீவிரிக்கும். இது வந்ததும் உள்ள வந்ததும் பெருமை வந்துச்சு இல்லையா மனுஷனுக்கு, தேவனை தேட மாட்டான். எப்படி ஒரு குருவியை கண்ணியில் போய் அகப்படுதோ அதே போல் இந்த குருவியை பிடிக்கிறதுக்கு இந்த கண்ணியில் தீவிரிக்குது. கண்ணியில் என்னது? சுருக்கு போட்டு குருவி பிடிக்கிற வேடை என்ன பண்ணுறான்? கண்ணியை வச்சு இந்த குருவியை பிடிக்கிறான். பிசாசு என்ன செய்கிறான்னா, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டான், என் குடும்பம்னு உட்காந்துட்டான் மனுஷன். இப்போ இவன் பெருமையினால பிசாசு என்ன செய்யறான்னா, இவனை பெருமைக்காரனாக அக்கிரமக்காரனாக அவன் வலையை விரிச்சு, ஏய் உன் பேர் என்ன, உன் புகழ் என்ன, நீ என்ன வேலை செய்கிற, உன் சம்பாத்தியம் என்ன, உன் சொத்து என்ன, நீ எவ்வளோ பெரிய ஆளு, நீ எவ்வளோ பெரிய தாதா, நீ டான் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக உள்ள வச்சு கண்ணியை விரிச்சு தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் உன் உடம்புக்கு மகிமை செலுத்தும்படி உன்னை வச்சிருவான். நல்லா கவனிங்க. ரெண்டாவது, இந்த குருவி என்ன பண்ணுனா கண்ணியில் அகப்பட தீவிரிக்கிறது. எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் புத்தகம் 7:23. கொஞ்சம் வேகமாக வரணும், இப்போ நிறைய வசனம் காட்ட போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த சத்தியம். நீதிமொழி 7:23 வேகமாக வாசி. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல், தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் பிசாசு விரிக்கிற அந்த வலையில அதில் விழ என்ன பண்ணுதான்? தீவிரிக்குதான். மகிமை யாருக்கு? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கூட. எது விக்கிரகம்? என் ஆத்மாவுக்கு விக்கிரகமே என் உடம்பு தான் விக்கிரகம். ஆனா இந்த குருவி என்ன பண்ணுதுன்னா, இந்த உடம்புக்கு பெருமையை தேடுது, தேவனுக்கு மகிமை கொடுக்காம. ஏன்? யா வீடு, யான் பிள்ளைங்க, யான் மனைவி, யான் பிள்ளைங்க, யான் சொத்த பாருன்னு பெருமை அவனுக்குள்ள இருக்குது. அந்த பெருமையினால மனுஷன் சுத்த ஆரம்பிக்கிறான், இவன் கண்ணில் அகப்படுறான். பிரசங்கியின் புத்தகம் 9:12 கொஞ்சம் வேகமா வாங்க பார்க்கலாம். இந்த குருவி கண்ணில் அகப்பட்டு ஏன்னா பெருமைக்காரனுக்கு அடிமைப்பட்டு போகிறது. தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும். குருவி அதுல பிடிபடுதான், கண்ணியில பிடிபடுதான். ஆமோஸ் 3:5 வேகமா வாசிக்கணும். ஆமோஸ் 3:5 வேகமா. ஆமோஸ் 3:5. குருவிக்கு தரையில சுருக்கு போடாதிருந்தால். குருவிக்கு எங்க சுருக்கு போடுறாங்க? தரையில. பூமிக்குரிய காரியத்திலேயே பிசாசு உன்னை மைண்ட்ல வச்சிருவான். தரையில சுருக்கு. தரை என்பது பூமிக்குரிய காரியம். நான் வீடு கட்டணும், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அப்புறமா நான் இதை எடுக்கணும், நான் கார் வாங்கணும், நான் பங்களா எடுக்கணும், இந்த மைண்ட்லயே பிசாசு உன்னை விரிச்சிடுவான். தேவனை துதிக்க வைக்க மாட்டான், பொருளாசைக்காரன். தேவன் அல்ல என் சந்தோஷம், தேவன் படைத்தது, தேவன் கொடுத்தது என் சந்தோஷம். இதுதான் இந்த குருவி. இந்த குருவி தரையில சுருக்கு, பூமிக்குரிய காரியத்திலேயே பூமியில உன்னை ராஜா மாதிரி வைப்பான் பிசாசு. உன் கூட பேசுவான், நீ யார், நீ எப்படிப்பட்ட ஆள், நீ இதுதான் பெருமைக்காரன், வந்து அக்கிரமக்காரன். அடுத்தது ஓசியா 9:8 கொஞ்சம் வேகமா எடுத்து வாசி. ஓசியா 9:8 ஓசியா 9:8. எப்ராயிமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளில் எல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாக. குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணி. பிசாசு கண்ணி வச்சு உன்னை பெருமைப்படுத்துறான். உன் மூஞ்சை போய் கண்ணாடியில் பார்க்க வைப்பான், உன் மூஞ்சை ரசிக்க வைப்பான், உன் ஜீவியத்தை பயங்கரமாக உன் ரசிக்க வைப்பான், தேவனை ருசிக்க விட மாட்டான். இந்த கண்ணில் இன்னைக்கு விழுந்துடுறான் இந்த குருவி. இந்த அடைக்கலான் குருவி இப்படி தான் விழுகிறது. அடுத்தது எரேமியா 5:26 பதுங்குறான். இந்த குருவியை உன்னை பிடிக்கிறதுக்கு பிசாசு பதுங்குறான், உன் ஜீவனத்தின் பெருமையை உள்ள கொடுக்கிறான். எரேமியா 5:26 குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல் பதுங்குகிறான். பிசாசு என்ன தெரியும் பண்றான்? உன்னை பெருமையில தள்ளுறதுக்கு பொருளாசையை உள்ள கொடுத்து, அந்த பொருள் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அதனால தான் இந்த குருவி சபிக்கப்பட்ட குருவி. என்னைக்கு நம்ம தேவனை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம், பாவம் செஞ்சுட்டு சபிக்கப்பட்டவர்களாய் தேவனை பார்க்க முடியாமல் போய்விட்டோம். அடுத்தது மூன்றாவதாக, இந்த குருவி கண்ணியில் அகப்பட்ட குருவி நித்திரை இல்லாமல் தனித்திருக்கிறது. இந்த கண்ணில குருவி அகப்பட்டுருச்சுன்னா நித்திரை இல்லாம தூக்கம் இல்லாம இந்த குருவி என்ன செய்யுதுன்னா தனித்திருக்குது. இது ரொம்ப முக்கியம். கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். இவனுக்குள்ள பெருமை வர வர கண்டவளெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அதனால இவனுக்கு தூக்கம் வரல. அதனால இவன் என்ன பண்றான்னா, ஒரே குடும்பத்தில் மனைவி கூட இருக்கிற மாதிரி இருக்கிறான்,
தூக்கம் வரல, கண்ட கண்ட அசுத்த நினைவுகள், உள்ளுக்குள்ள அசுத்தமான ஆபாச நினைவுகள், தூக்கம் வரல, கூட்டுக்குள்ள தான் இருக்கிறான், ஆனால் தனியாக இருக்கிறான். மனைவியோட இசைந்திருப்பது தான் தேவ சித்தம். ஆனால் மனைவியோடு இன்றைக்கு இணைந்திருக்கிறோம், இசைந்திருக்கவில்லை. கணவனோடு இசைந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த குருவி எப்படிப்பட்டதுன்னா, உள்ளுக்குள்ள பெருமை வந்துருச்சு. என்ன பண்ணுது? பிசாசுடைய கண்ணில் அகப்பட்டு உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணி இச்சையில், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் இந்த குருவி விழுகிறது. மூணாவதாக இது வந்ததும் அவனுக்கு தூக்கம் கிடையாது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 102:7. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். எப்பா நல்லா கவனிங்க. இந்த குருவி என்ன பண்ணுதுன்னா, நல்லா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வீட்டில் தூக்கம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு கணவன் மனைவி கூட சண்டை பிரச்சனை. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுக்கு தேவை குடும்பம், 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 குடும்பம். அந்த குடும்பத்தில் அன்பு இருக்க வேண்டும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஒரே ஒரு நோக்கம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் மனிதனை எதற்காக படைத்தார், எப்படி படைத்தார்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். நேரம் இல்லை. 6ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து எப்படி இருக்கணும்? இசைந்திருக்கணும். எம்சில் இதெல்லாம் பார்க்க, இந்த எம்சில பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? எப்பவுமே அந்த எம்சில் தனித்தனியாக இருக்கும். அது ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த கிரிப்பே இருக்கும். அந்த குடும்பத்துக்கு எப்பொழுது நமக்கு கிரிப்புன்னா, குடும்பத்துக்கு எப்போது வலிமைன்னா, கணவனும் மனைவி இசைந்திருக்கணும். கணவனும் மனைவி இசைந்திருக்கணும்னா நீ சிலுவையில் நீ பலியாகி இருக்கணும். சிலுவையில் உன் ஜீவனத்தை நீ பலி ஆக்கலைன்னா உன்னால் இசைந்திருக்க முடியாது. இந்த குருவி, சபிக்கப்பட்ட குருவி, தனித்து நித்திரை இல்லாமல் இருக்குது. தனித்து இருக்குது. கூட்டில் தான் இருக்குது, ஆனால் மனதளவில் தனித்து இருக்குது. மனைவியோட கலக்க முடியல, மனைவியை நேசிக்க முடியல, மனைவியுடைய இருதயத்தை உடைக்குது, கணவனை ஒரு மாதிரி அற்பமாக நினைக்குது. இந்த குருவி, இந்த அடைக்கலான் குருவி சபிக்கப்பட்ட குருவி. இது பாளையத்துக்கு புறம்பே இருக்குது, தேவ சமூகத்தில் இல்லை, சர்ச்சுக்குள்ள தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம சபைக்கு வரத்தே குடும்பத்துக்காக மட்டுமே. குடும்பம் கட்டப்பட வேண்டும். ஏதேனில குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை, குடும்பத்தின் சமாதானத்தை ஆதாம் தொலைத்து விட்டார். பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்து அந்த குடும்பத்தை கட்டி இருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒருவராய். ஆனால் இந்த குருவி வீட்டில் தனித்து இருக்குது. எவ்வளவு திருட்டு குருவி, அடைக்கலான் குருவி. கணவனை வாடா போடா இப்படி அப்படி, பல்லை தேவன் உடைக்காமல் காப்பாராக, கிருபை செய்வாராக. ஆமேனா? மன்னிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமேனா? கணவனை மதிக்க கற்றுக்க. கணவனை மதிக்கத்துல நீ முண்டோம். உன் கணவன் தான் உனக்கு தலை. ஆமேன் சொல்லுவோமா? இந்த குருவி தனித்து இருக்குதான். அடுத்தது புலம்பலின் புத்தகம் 4:3 எடுத்து வாசிங்களேன். புலம்பல் 4:3. இந்த தீக்குருவி வனாந்தரத்தில் இருக்குதான். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். வாசி. திமிங்கில முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல் குரூரமா தனித்து வனாந்தரத்துல. எதுக்கு உனக்கு இந்த வனாந்தர வாழ்க்கைன்னு நான் கேட்குறேன். மனசெல்லாம் பார்த்தா வலிகளோட வேதனை தனி. எனக்குன்னு யாருமே இல்லை. அதை உன் கணவன் இருக்கிறாராமா, எனக்குன்னு யாருமே இல்லை. உன் மனைவி இருக்கிறாளே, பிள்ளைங்க இருக்கிறாங்களே, எனக்குன்னு யாருமே இல்லை. இந்த குருவி எப்படிப்பட்டதுன்னா, முதல்ல கூடு கட்டி முட்டையிடுது. என்னுடைய பொருள், யான் சொந்தம், யான் பிள்ளைங்க அப்படின்னு வைக்குது. ரெண்டாவது, இது எப்படிப்பட்டதுனாக்கா போய் கண்ணில் அகப்படுது. அந்த கொடுக்கப்பட்ட அந்த பொருள்களுக்காக பெருமை கொள்ளுது. இந்த பெருமை வந்ததும் உன்னால் உன் மனைவியோடு சேர்ந்து இருக்க முடியாது, இசைந்திருக்க முடியாது. அதனால தான் இது குஷ்டரோகத்தின் குருவி. இந்த குருவியுடைய சுபாவம் அப்படிப்பட்டது. அடுத்து 4வது, குருவி தன் ஸ்தானத்தை இழந்து கூட்டை விட்டு அலைகிறது. இந்த குருவி என்ன பண்ணுதுன்னா, இப்போ நீ கணவனே கிடையாது, நீ
உன் பொண்டாட்டியை விட்டுட்டு கண்டவளை பார்க்குறது. இன்றைக்கெல்லாம் யூடியூப்பை ஓப்பன் பண்ணாவே நீ எதுவுமே பார்க்கவே தேவையில்லை, ஷார்ட்ஸ் எல்லாம் உள்ளே வருது. அதே போல் எத்தனையோ சகோதரிகள் இன்றைக்கி ஷார்ட்ஸுக்கு அடிமை. அதில் அசிங்கங்களை பார்த்து இந்த குருவி என்ன செய்துன்னா தான் குடும்பத்தை விட்டு, குடும்பத்தை உடைக்க வந்தவன் தான் பிசாசு, அந்த குடும்பத்தை கட்ட வந்தவர் தான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா. இயேசு கிறிஸ்துவன் ஏற்றுக்கொண்டது உண்மையானால் உன் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு சமாதானம். இந்த குருவி என்ன பண்ண, முதல்ல வீட்டுக்குள்ளேயே தனிமைப்பட்டுக்குச்சு. நான்லாம் ஹீரோ, நான்லாம் ஹீரோயின், இவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னா அப்படி இருக்கும், இவங்க அலங்கரிப்பெல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் தேவன் இன்னைக்கு நம்மளை மறக்கலை. அவர் என்ன செய்யறாருன்னா, நீதிமொழிகள் 27:8 வாசிங்க பார்க்கலாம். இப்போ மனைவி மேல அன்பு இல்லை, அந்த ஸ்தானம், கணவன் என்ற ஸ்தானத்தை இழந்துட்ட, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, மனைவி சாப்பிட்டாலா இல்லையா, மனைவிக்கு ட்ரெஸ் இருக்குதா இல்லையா, மனைவி கூட உட்காந்து ஒரு 2 நிமிஷம் பேச முடியல, உன் ஸ்தானத்தை இழந்து விட்டாய். தேவனுக்கு தேவை அன்பு, அது விளையிற இடம் குடும்பம். உன் ஸ்தானத்தை விட்டு இழந்து விட்டு அலைகிற குருவி, இந்த அடைக்கலான் குருவி தன் ஸ்தானத்தை விட்டு கூட்டை விட்டு அலைஞ்சு தெரியுது. இப்போ குடும்பத்து மேலே எண்ணமே கிடையாது. சாப்பிட்டாங்களா இல்லையா, பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு ஒரு நினைப்பம் கிடையாது. ஆக இந்த குருவி அப்படிப்பட்ட ஒரு நினைப்போடு இருந்த நம்மை தேவனாகிய கர்த்தர், இது கூட்டை விட்டு துரத்தப்பட்ட குருவியா, இது குடும்பத்தை கலைக்கிறவன் பிசாசு. அன்பாய் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. உங்களால் முடியாது, ஆண்டவரே என் மனைவியை நேசிக்க முடியலையே, என் கணவனை நேசிக்க முடியலையே, ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்கப்பா. நான்லாம் பலமுறை கேட்பேன், ஆண்டவரே பலமுறை இல்லை, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் என் மனைவியை நேசிக்க எனக்கு பலன் தாரும் ஏசப்பா. பலன் எல்லாம் முடியாது. என் மனைவியை நேசிக்க பலன் கொடுங்க ஏசப்பா, என் பிள்ளைங்களை நடத்த எனக்கு பலன் கொடுங்க ஏசப்பான்னு ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை வாய் திறந்து கேளுங்க. மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் சமாதானத்தை கொடுக்க முடியும். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிற. ஏசாயா 16:2 வாசிங்க. இந்த குருவி எப்படிப்பட்டதுன்னா, கூட்டை விட்டு அலைகிற குருவி, இது குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுச்சு இல்லையா. தேவனுக்கு தேவை குடும்பம். வாசி. இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியே இன்னைக்கு மனம் திரும்பு, கூட்டல வா. இது குஷ்டரோகம். வேலைக்கு போ, சந்தோஷமாக நல்லா வேலை செய்யி, நல்லா மன திருப்தியாக வந்து மனைவி பிள்ளைகளோட சமாதானமாக சந்தோஷமாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி தூதி. இதை விட என்ன வேணும்? அடுத்தது இந்த குருவி என்ன பண்ணுன்னா, 5வது, கூட்டை விட்டு அலைகிற குருவி சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த குருவி எப்படிப்பட்டதுங்க? சபிக்கப்பட்டது. இது கூட்டை விட்டு என்னைக்கு வெளியே வருதோ, என்னைக்கு மனைவியை நேசிக்கலையோ, கணவனை மனைவி ஒரே சரீரம். இன்றைக்கி நிறைய மனைவிமார்கள் கணவனை போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்கப்பா. நான் கேள்விப்படுற நிறைய மனைவிமார்கள் கணவனை அடிக்கிறாங்க. அதே போல் கணவன்மார்கள் மனைவி அடிக்கிறாங்க. தன் சொந்த சரீரத்தை பகைத்தவன் உண்டா? ஆண்டவர் கேட்குற, தன் சொந்த சரீரத்தை பகைத்தவன் உண்டா? உன் மனைவி உன் சரீரம்பா, ஏன் உன் மனைவி அடிக்கிற? ஏன்னா கூட்டை விட்டு அலைகிற குருவி என்ன குருவி? அது சபிக்கப்பட்ட குருவி. எடுத்து வாசிங்க, நீதிமொழி 26:2 வாசி. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும், காரணம் இல்லாமல் சாபம் தங்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த குருவியை, ஒரு குருவி அந்த ஊற்று தண்ணீர்ல கொன்று ஒரு குருவியை அந்த தண்ணீரின் ரத்தத்தில் தோய்த்து ஏன் பறக்க விடணும்னா, சாபம். இந்த குருவி சாபம், சபிக்கப்பட்டது. அப்போ என் சாபத்தை எல்லாம் இந்த குருவி என்ன செய்யணும்னாக்கா, சுமந்து கொண்டு வெளியே பறந்து போயிடுது, சாபம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்படியானால் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எதிர்க்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அந்த 2 குருவியுமே இயேசு கிறிஸ்துவே. அந்த 2 குருவியுடைய பிரமாணத்தையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். அந்த குருவியாக நான் இருக்கிறேன், சபிக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன். எத்தனை புரிஞ்சு போச்சு? கூட்டை விட்டு அலைகிற குருவி சபிக்கப்பட்ட குருவி. நான் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. கணவன் என்கின்ற ஸ்தானம் உனக்குள்ளே நிறைவேறிச்சுன்னா நீ பர்ஃபெக்ட், நீ பூரணம். அந்த ராத்திரிலே ஒரே படுக்கையின் மேல் இருக்கிற ஆண்டவர் வருகையே படுக்கையில் தான் இருக்குது. ஒரே படுக்கை. நீ கூட்டை விட்டு அலைஞ்சி திரிஞ்சி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த படுக்கையில் ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு இசைவு வந்துருச்சுன்னா, அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் இருக்கிற இருவரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஏந்திரம் மறைக்கிற ஸ்திரீகள், அப்போ அம்மா பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம். ஆக கர்த்தருடைய வருகையே குடும்பத்தை பேஸ் பண்ணி தான். ஆமெனா.
அதே போல வயல்வெளியில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒருவன் கைவிடப்படுவான். அப்போ வயல்வெளியில் யார் இருப்பாங்க? அப்பா பிள்ளை. அந்த நாட்கள் இருந்த உதாரணத்தை வச்சு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாருன்னா, சபிக்கப்பட்டவன், இந்த குருவி சாபம், இந்த குருவி பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும், இந்த குருவி குஷ்டரோகம், இந்த காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பறந்து போயிடும். அது என்ன காரணம் இல்லாமல் இட்ட சாபம்? ஆதாமா பாவம் செய்யலை. ஆமேன்னு சொல்லாமா? ஆதாமால பாவம் செய்ய முடியாது. இந்த பொல்லாங்கன் உள்ளே போயிட்டு என்ன பண்ண? பாவம் செய்ய தூண்டினான். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஆமேனா? பணமில்லாமல் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டோம். கரங்களை தட்டி மகிழ்ச்சி செலுத்துவோமா? அல்லேலூயா. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் இந்த குருவி, அடைக்கலான் குருவியை போல பறந்து போய்விடும். இந்த குருவி சபிக்கப்பட்ட குருவி. அப்படித்தான் நாம் இருந்தோம். ஆனாலும் இந்த குருவியை அவர் மறக்கலை. காரணம் இல்லாமல் இட்ட சாபம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சொல்ற, நான் உன்னை மறக்கலை. நீ என்னை மறந்துட்டு பாவம் செஞ்சு வந்துட்டாலும் நான் உன்னை மறக்கலை. அடுத்தது, இந்த குருவி இப்போ அலைஞ்சி திரிஞ்சு, ஐயோ ஒரு நாள் எனக்கு மரணம் வருமே. நல்லா கவனிங்க. இந்த அடைக்கலான் குருவி சொல்லுது, ஒரு நாள் எனக்கு மரணம் வருமே, அன்றைக்கி நான் என்ன செய்வேன்? தான் பாவத்தை உணரக்கூடிய உணர்வு இந்த அடைக்கலான் குருவிக்கு உண்டு. நல்லா கவனிங்களேன். சபிக்கப்பட்ட குருவி தன் சாபத்தை உணர்ந்து கூவுகிறது. நல்லா கவனிங்க. ஒரு நாள் எனக்கு மரணம் வருமே, ஐயோ அன்னைக்கு நான் என்ன செய்வேன்? கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் என்றென்றைக்கும் தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அப்படியானால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. ஆனால் கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரே, அன்றைக்கு நான் உயிரோடு எழுந்திருக்கும் போது நான் செஞ்ச இந்த பாவங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன் என்கின்ற உணர்வு இந்த அடைக்கலான் குருவிக்கு வருகிறது. அதனால்தான் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் கொடுக்கிறார் அல்லவா? அவைகள் ஒன்றும் உன் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. தேவன் காரணம் இல்லாமல் நாம் விற்கப்பட்டோம். அதை வாசித்து போலாம். ஏசாயா 52:3. வாசி, வேகமே வாசி. ஏசாயா 52:3-4 பாரு. வாசி. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். நம்மளால பாவம் செய்ய முடியாது. பிசாசு தான் தூண்டுவான். நம்மளை பாவம் செய்யறதுக்கு. ஏதேன் தோட்டத்தில் தூண்டினவன் இன்னைக்கும் நம்முடைய மாம்ச இச்சையை தூண்டுகிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். நான் இலவசமா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். ஆமேனா? அப்போ இந்த குருவி என்ன செய்துனா கூவுதான். ஐயோ நான் மரிப்பேனே, பாவத்தின் சம்பளம் மரணமாச்சே, தேவனுடைய கிருபை வரமோ, கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பு அல்லவா? ஆமென் சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இந்த குருவிக்கு வந்து கூவுகிறது, புலம்புகிறது, தன் பாவத்தை அறிக்கையிடுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 38:14. ஏசாயா 38:14 வாசிங்க. எது வாசிங்க வேகமா. நமுட்டை போலவும் தகைவிலான் குருவியை போலவும் கூவினேன். தகைவிலான் குருவி இப்ப என்ன பண்ணுதுங்க? கூட்டை விட்டு அலைந்து சபிக்கப்பட்ட குருவி இப்ப கூவுது. இந்த இடத்துல எசேக்கியேல் அல்ல, எசேக்கியா ராஜாவுக்கு வியாதிப்பட்டிருக்கும் போது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த மகிமையான வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு இப்போ இவர் என்ன செய்வார்னா, இப்போ ஜெபம் பண்ணுறாரு. எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, கூவுறாரு. இப்போ ஆண்டவரே எனக்கு மரணம் வந்துருச்சே, நான் மரிச்சிடுவனே, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலேன்னு சொல்லி இவர் கூவுகிறாராம். எத்தனை புரிஞ்சு போச்சு? இதுதான் அடைக்கலான் குருவி. தன் பாவத்தை உணர்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆமேனா? இந்த அடைக்கலான் குருவிக்கு கூடு இருக்கிறது. ஆமேன். கூட்டை விட்டு அலையுது. ஆண்டவரே எனக்கு குடும்பம் வேணும், எனக்கு மனைவி வேணும், எனக்கு பிள்ளைங்க வேணும், எல்லாம் நீர் கொடுத்தது. என் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறீர், எல்லாம் நீரே, நீரே சகலமும், நீரே என் மீட்பர் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூவுகிறது. மரணத்தை ஜெயித்த இயேசு ராஜா எனக்கு ஜீவனை தாரும் என்று இந்த அடைக்கலான் குருவி கூவுகிறது. இப்பதான் உன்னை மறக்காத தேவன், யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இவர் எப்படி ஜெபம் பண்றாரு? தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம்.
புறாவை போல் புலம்பினேன். புறாவை போல் புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன். என் காரியத்தை மேற்பட்டுக் கொள்ளும் என்றேன். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்கள் நித்திய ஜீவனுக்கு நேராக இந்த குருவி கூவுது. இப்ப தன் பாவத்தை உணர்ந்து இந்த அடைக்கலான் குருவி சபிக்கப்பட்ட குருவிதான். நாம் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் பாவத்தை உணரக்கூடிய உணர்வை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆமென் சொல்லுவோமா? இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்கள் தன் பாவத்தை உணராம தேவனை தேடாம வெளியே இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் கூவ வேண்டும். நான் பாவி என்கின்ற உணர்வு நமக்கு வேண்டும். இந்த குருவி கூவுகிறது நித்திய ஜீவனை குறித்த எண்ணத்தோட. என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன். ஆமேனா? உணர்வடைகிறது இந்த குருவி. அப்புறம் ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள். இவைகளை எல்லாம் என் உயிருக்கு உயிராய் இருக்கிறது. என்னை சொஸ்தப்படுத்தவும் பிழைக்கவும் பண்ணினீர். கரங்களை தட்டி அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆமேனா? நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் பார்வையில போனோம். கர்த்தரோ நம்ம மேலுடைய அக்கிரமத்தை அவர் மேல் விட பண்ணினார். ஆமென். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆக இந்த குருவியினுடைய இந்த சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். நான் உன்னை மறக்கல. ஆமேனா? நான் உன்னை மறக்கல. இப்ப எடுத்து வாசி ஏசாயா 44 20 வாசித்தமே 13. யாக்கோபே இஸ்ரவேலே. எத்தனை வசனம்? 21 வாசி. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நான் உன்னை மறக்கல. ஆமேனா? ஏன்னா மனிதனை பாவி என்று புறம்பே தள்ளாமல், அடுத்தது உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகங்களை போலவும் அகற்றி விட்டேன். கரங்களை தட்டி இந்த அடைக்கலான் குருவியை தேவன் மறக்கவில்லை. இந்த குருவி கூவுகிறது, என் ஜீவன் என்ன ஆகும் ஆண்டவரே? நான் பாதாளத்தில் இப்படி இறங்குவனே. நீங்க வீட்டில் போய் ஃபுல்லா வாசித்து பாருங்க அந்த குருவி எப்படி கூவுதுன்னு. அப்படி தேவன் கிட்ட போய் பாவரிக்கை பண்ணி ஜெபிக்க வேண்டும். இந்த அடைக்கலான் குருவி கூவுகிறது, தன் சாபத்தை உணர்ந்து கூவுகிறது, தேவனுடைய இரக்கத்தை சம்பாதித்துக் கொள்கிறது. வேற ஒண்ணுமே வேணாம். நீ செஞ்ச பாவத்தை அவர்கிட்ட ஒத்துக்க, உன் மனசு அறிக்கை பண்ணட்டும். தொடர்ந்து வாசி. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். கையை தட்டு, மறுபடியும் கையை தட்டுங்க. நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை மறக்கல, நீ என்னுடையவன். அடைக்கலான் குருவியே, உணர்ந்தீங்களா? இதுதான் அந்த குருவின் வாழ்க்கை. அந்த அடைக்கலான் குருவியை மறக்கலையா என் தேவன்? என் இயேசு தேவன் இந்த அடைக்கலான் குருவியை மறக்கவில்லை. என் பிதாவாகிய தேவன் இந்த அடைக்கலான் குருவியை மறக்கவில்லை. ஆமெனா? அவர் நல்லவர். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50வது அதிகாரம், எரேமியா 50வது அதிகாரத்தில் அவர் இன்னைக்கு நமக்கு ஒரு மகிமையான வாக்குத்தத்தை கொடுக்கிறார். எரேமியா 50 அதில் 4 வாசியை பார்க்கலாம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறக்கப்படாத. ஆமேனா? தேவன் உன்னை மறக்கவில்லை. அவர்கிட்ட வந்துட்டு உன்னை மறக்க மாட்டார். ஆமேனா? உன் பாவத்தை, உன் அக்கிரமத்தை எல்லாம் அவர் முதுகுக்கு பின்னாடி எறிந்து போட்டார். கடலின் ஆழத்தை தூக்கி போட்டு விட்டார். அவர் நினைக்கவே மாட்டார் நீ செஞ்ச எல்லா பாவத்தையும். ஏன்னா இந்த குருவி கூவினது, அப்பா என் ஆயுசு நாட்கள் எல்லாம் நீர் கொடுத்த இந்த கிருபையை நினைத்து நான் வாழ்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லி, என்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை நினைத்து நான் வாழ்ந்து கொள்ளுன்னு சொல்லி இந்த குருவி கூவினதுனால நித்திய மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எது என்று கேட்டு விசாரிப்பார்கள். மறக்காத தேவனண்டையில் வந்து மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கை, கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆணியோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டவர்களை தேவன் மறப்பது இல்லை. ஆமேன். என்ன பண்ணுவார்? 20 வசனம் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். நீ செஞ்ச பாவத்தெல்லாம்
நீயே தேடினாலும் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து விட்டது. கையை தட்டுவோமா? அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அந்த நாட்களிலும் ஏன்னா இந்த குருவி, இப்போ தீக்குருவி, அதாவது இந்த அடைக்கலான் குருவி அவரை நோக்கி கூவினது, புலம்பினது. அங்க தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் அந்த குருவின் மேல இறங்கி அந்த குருவிக்கு ஒரு பெரிய மன்னிப்பை கொடுத்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும், நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன். ஆமென். கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? என் பாவங்களை எல்லாம் மன்னித்த என் தேவன் அவர் எவ்வளவு பெரியவர். ஆமென் சொல்லுவோமா? தேடப்பட்டாலும் கிடைக்காது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டது. 8வதாக முடிவாக இந்த அடைக்கலான் குருவி அதனுடைய கூட்டில் வந்து தன் குஞ்சுகளோடு கூட அவருடைய பீடங்கள் அண்டையில், அவருடைய பலிபீட தண்டையில், அவருடைய கல்வாரி சிலுவையின் அண்டையில் வந்து மனமகிழ்ச்சியோட அந்த குருவி கூடு கட்டி அந்த குடும்பமாக, தேவனுடைய குடும்பமாக அந்த குருவி வாழ்கிறது. இப்போ எடுத்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 84 எல்லாம் திருப்பிங்க பார்க்கலாம். சங்கீதம் 84 1 வாசிக்க போகிறோம். வாசிக்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தராகிய இயேசு ராஜாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களில் வாஞ்சையும் தவணமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனுக்கு கம்பீர சத்தமிடுகிறது. இப்போ இந்த குருவி இப்ப துதி உண்டாகிவிட்டது. இந்த குருவிக்கு தேவனை துதிக்கிற துதி உண்டாகிவிட்டது. இந்த அடைக்கலான் குருவி கூவினதினாலே அவரை மறக்காத தேவன், நமக்கு மன்னிப்பை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட தேவன் துதியை உண்டாக்கினார். அவருடைய வாசஸ்தலத்துல, அவருடைய ஆலயத்துல வந்து துதித்தோம். நம்முடைய வீடு அவருடைய ஆலயமாக மாறிவிட்டது. ஆமேனா? நம்முடைய வீடு ஆலயமா மாறணும். அங்க ஜெப சத்தம் ஒலிக்கணும், அங்க துதியின் சத்தம் ஒலிக்கணும், குடும்ப ஜெபம் நடக்கணும். இப்போ அவர் கேட்கிறாரு, என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. கரங்களை தட்டிவோமா? இப்ப அந்த குருவி அலைஞ்சு திரிஞ்ச அந்த குருவி சேனைகளின் கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பலிபீட தண்டையில, கல்வாரி சிலுவின் அண்டையில வந்து தன்னுடைய குருவி தன்னுடைய கூட்டையும் தன்னுடைய கூட்டிலே தன் குஞ்சுகளையும் வைத்து பாதுகாக்கிற ஒரு மகிமை. அந்த வாசஸ்தலம் என்பது மகிமையின் சரீரம். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இந்த சரீரம் மரண சரீரம், நான் மகிமை அடைவேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுரூபப்படுவேன், மகிமையின் சரீரத்தை அடைவேன் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட உயிர்த்தெழுந்த அனுபவத்தை இந்த குருவி பெற்றுக்கொண்டது. அதனால இந்த சபிக்கப்பட்ட இந்த குருவி இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட குருவியாக, ஆமேனா, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வதித்து ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமேனா? ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த அடைக்கலான் குருவிக்கு கூடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கு. இப்போ என் வீடு என்ன வீடா மாறிச்சு? சீயோனாக. தாவீது தங்கியிருக்கிற அந்த சீயோனையே தம்முடைய வீடாக மாற்றிக்கொண்ட தேவன் நம்முடைய வீடு இன்னைக்கு சீயோனாக. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிகள் எப்போதும் என் வாயில் இருக்கும். உற்சாகமா பண்ணலாமா? கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிகள் எப்போதும் என் வாயில் இருக்கும். ஜீவனுள்ள தேவனே நான் உம்மை பாடுவேன், ஜீவனுள்ள தேவனே நான் உம்மை பாடுவேன், என் ஜீவ காலம் எல்லாம் உம்மை தேடுவேன், என் ஜீவ காலம் எல்லாம் உம்மை தேடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். எதற்காக குடும்பத்தை படைச்சார்? அவரை துதிப்பதற்காக, சந்தோஷத்துக்காக, பயம் இல்லாமல் இருப்பதற்காக, மன மகிழ்ச்சிக்காக. இப்போ அந்த அடைக்கலான் குருவி எங்கெங்கேயோ அழிஞ்சு தெரிஞ்சு கடைசியாக வந்து அவருடைய வீட்டில், தேவனுடைய வீட்டில், தேவனுடைய சபையில் உள்ள வந்து தன் குடும்பத்தோட
தன் குடும்பமே சீயோன் என்று அந்த செய்தி பாருங்க, யூடியூப்ல இருக்கு. நல்லா கவனி, ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் 4ஆம் வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் துதி, அந்த இருதயத்தில் துதியின் சத்தம். அப்புறம் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். இதான் மகிமையின் சரீரம். ஆமெனா. இந்த 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 மண்ணான சரீரம் மகிமையின் சரீரமாக மறுரூப சரீரமாக மாறிவிடும். ஆக தேவனாகிய கர்த்தர், மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜப வீட்டில் நம்மை மகிழச் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டுக்குள்ள அதுதான் கூடு, அதுதான் சபை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56வது அதிகாரம், ஏசாயா 56வது அதிகாரம் அதில் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இதுவே அந்த கூடு. ஆமேனா. இதுவே அந்த குருவி வந்து தங்குகிற அந்த கூடு, ஜப வீடு, சபை. இந்த சபையில் நீ அங்கமா இருக்குது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த சபை உன் வீட்டுக்குள்ள வந்து ஜபம் பண்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும். அந்த பலிபீடம் சிலுவை. பலிபீடத்துக்கு 4 கொம்பு இருக்கும். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரங்கத்துல இந்த கை 2 பக்கம் 4, மேல தலை கீழே கால் 4 பக்கம். ஆக அந்த பலிபீடம் கல்வாரி சிலுவை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மட்டுமே பிதா கிட்ட சேர முடியும். ஆமெனா. அவர் இல்லாமல் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவே எல்லாம். ஆமெனா. இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் எந்த நோக்கத்துக்காக முன்குறித்தாரோ அந்த நோக்கத்தை தேவன் நமக்கு நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து மட்டுமே குஷ்டரோகத்தை சுகப்படுத்துகிறவர். இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவத்தின் விமோச்சகர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவத்தின் ரட்சகர். அவர் மட்டுமே உலக ரட்சகர். அவர் மட்டுமே குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியும். அவர் மலைப்பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது, மலைப்பிரசங்கத்தை முடித்துவிட்டு மலையில் இறங்கின போது குஷ்டரோகி ஒருவன் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தம் மலையை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கேட்டான். ஆண்டவர் அவனை தொட்டு சுகப்படுத்தி, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுத்தப்படுத்திட்டு, நீ போயிட்டு ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே என்ன சொன்னாரோ அதை போய் செய். என்ன சொன்னாரு? 2 குறியை பிடிச்சின்னு வந்து பாவ விமோச்சனம் செய், சாப விமோச்சனம் செய்யன்னு சொன்னார் இல்லையா? அதை போய் செய்யினாரு. இயேசு கிறிஸ்து மட்டுமே அதை செய்ய முடியும். ஆமேனா. அது வரைக்கும் குஷ்டரோகிகள்லாம் காத்திருந்தாங்க. இந்த குருவிகள்லாம் வருமாமே, இந்த குருவி எடுத்து இந்த மாதிரிலாம் பாவ பிரயாச்சத்தெலாம் செய்யணுமாமே, எங்கேயா நல்லா ஆகுது, எங்கேயா சுகமாகுது? எதுவுமே சுகமாகலையே. மேசியாவால் மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே இந்த குஷ்டரோகம் சுகமாகும். வாசிக்கலாம் அந்த வசனமும். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தம் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, இயேசுவுடைய பரிசுத்த நாமத்துக்கு என்றென்றைக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாமும் குஷ்டரோகிகளாக வேதனையோடும் துக்கத்தோடும் துன்பத்தோடும் மரணத்துக்கு சமீபமாக இருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தொட்டார். ஆமெனா. தொட்டு நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு சமாதானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய வீட்டில் நமக்கு அடைக்கலம் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா இரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து. ஆமென். பிரமாணம் என்ன சொல்லுது? ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. ஆமென். நீ போயிட்டு இப்போ அந்த குருவியை பிடிச்சி இந்த காரியத்தெல்லாம் நீ பண்ணு. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் ஆத்துமாவில் ஏற்பட்ட எல்லா காயங்களையும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தி குணப்படுத்தி பூர்ணப்படுத்தி மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமெனா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் சுத்தமாக்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம். நாம் தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். இனி ஒரு சாபம் இராது. இந்த அடைக்கலான் குருவி முன்னாடி சபிக்கப்பட்ட குருவி இன்றைக்கு தேவகுமாரன். ஆமெனா. இன்னைக்கு தேவகுமாரன். கடைசி ஒரு வசந்த வாசத்தை முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம். பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முகமுகமாய் நாம் சந்திக்கும் போது அங்க 1 வாசிக்க பார்க்கலாம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும்.
அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியங்களுக்கு ஏதுவானவைகள், இனி ஒரு சாபம் இராது. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி என் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. என் தேவன் என்னை மறக்கவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை எந்த நோக்கத்திற்காக சித்தம் கொண்டாரோ, திட்டம் கொண்டாரோ, அந்த திட்டத்தை நிறைவேற்றி இனி ஒரு சாபம் இராது. என் மகனே, உன்னையும் என்னையும் இனி எந்த சாபமும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி என்னை பூர்ணப்படுத்தி விட்டது. இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டன் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அந்த சீயோன் எருசலேமில் என்றென்றைக்கு மகிமையாக அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்வோம். ஆமேனா? எத்தனை பேர் சந்தோஷம்? எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய ஆண்டவராக தேவனுக்கு நன்றி சொல்லி, பரலோக பரமபிதாவே,